திருச்சிற்றம்பலம். ஹர 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 நம பார்வதி பதயே. ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. அண்ணாமலையமன்னா போற்றி, கண்ணார முதற்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். பிடியதன் ஊரு ஊமை கொலமிகு கரியது வடி கொடுதனதடி வழிபடும் அவரிட கடிகணபதி வர அருளினன் மீகு கோடை வடிவினர் பயில் வலி வலம்புரை ஈரையே வலம்புரை ஈரையே. சிவ சிவ என்றிலர் தீவினையாளரு சிவ சிவ என்றிட தீவினை மாலும் சிவ சிவ என்றிட தேவருமாவரு சிவ சிவ என்ன சிவகதிதானே. கன்னியாகுமரி அருள் காந்திமதி மீனாட்சி கருணை பர்வதவர்தினி கமலை பராசக்தி சிவகாம சுந்தரி காழி உமை பிரமவித்தை தன்னிகரில்லா ஞான அபய வரதாம்பிகை தையல் அபிராமி மங்கை தந்த அறம் வளர்த்தவள் தன்னருள் செய் காமாட்சி இங்கை என்னையாள் கௌரி ஜுவாலாமுகி உண்ணாமுலை இலங்கு நீலாயதாட்சி எழிற் பிரமராம்பிகை இலங்கு பார்வதி ஆதி எண்ணில்லா நாமரூப அன்னையாய் காசி முதலாகிய தலத்து விளையாடும் விசாலாட்சியாம் அண்டகோடிகள் பணிய அண்டபூரணி என்னும் அன்னபூரணி அன்னையே அன்னபூரணி அன்னையே. திருச்சிற்றம்பலம். நீருண்டு பொழிகின்ற காருண்டு விளைகின்ற நிலனுண்டு பலனும் உண்டு நிதியுண்டு துதியுண்டு மதியுண்டு கதி கொண்ட நெறியுண்டு நிலையும் உண்டு ஊருண்டு பேருண்டு மணியுண்டு பனியுண்டு உடையுண்டு கொடையும் உண்டு உண்டுண்டு மகிழவே உணவுண்டு சாந்தமுறும் உணமுண்டு வளமும் உண்டு தேருண்டு கரியுண்டு பரியுண்டு மற்றுள்ள செல்வங்கள் யாவும் உண்டு தேனுண்டு வண்டுரு கடம்பனியும் நின்பத தியானம் உண்டாயிலரசே தாருண்ட சென்னையில் கந்த கோட்டத்துள் வளதலமோங்கு கந்தவேலே தன்முக துய்யமணி உன்முக சைவமணி ஷண்முக தெய்வமணியே ஷண்முக தெய்வமணியே ஷண்முக தெய்வமணியே. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. திருச்சிற்றம்பலம். தருமமிகு சென்னை என்று நம்முடைய வள்ளலார் பெருமான் நம்முடைய சென்னைக்கு ஒரு அழகான நாமத்தை சூட்டினார். இந்த தெய்வமணி மாலையை இந்த தலத்திலிருந்தே நம்முடைய வள்ளலார் பெருமான் பாடினார். ஆகவே அப்பேற்பட்ட ஞான குருவாக வள்ளலார் பெருமானுக்கு ஞான குருவாக இருந்து வள்ளலார் பெருமானை இன்று நாம் போற்றுதற்குரிய அரிய ஒரு மகானாக மாற்றிய இந்த கந்தசுவாமி பெருமானுக்கு வைபவம் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த வைபவத்தின் காரணமாக அடியவள் சுவாமிகள் பாடிய அந்த தெய்வமணி மாலையிலிருந்து ஒரு பாடலை பாடி முருகப்பெருமானை வணங்கி இன்றைய தலைப்பு காரைக்கால் அம்மையார் கண்ட திருவாலங்காடு என்கின்ற தலைப்பின் கீழ் அடியவள் பேச உள்ளேன். காரைக்கால் அம்மையார் கண்ட திருவாலங்காடு. திருவாலங்காடு என்பது சைவ ஆலயங்களிலே மிகவும் தொன்மையான ஒரு ஆலயம். அந்த பதியே மிகவும் தொன்மையான பதி. பழனமூதூர் திருவாலங்காடு என்றே நம்முடைய அருளாளர்கள் பாடியுள்ளனர். பழனமூதூர் அந்த பேரிலேயே பார்த்தீங்கன்னா பழையனூர் என்று தான் நாம குறிப்பிடுறோம். அப்ப பாருங்க, காலத்தால் தொன்மையான ஒரு ஊர், காலத்தால் தொன்மையான ஒரு ஊர். காரைக்கால் அம்மையாரோ நமக்கு பார்த்தீங்கன்னா காரைக்காலிலே பிறந்தவர்கள். அம்மையார் அந்த வரலாறு எல்லாமே நமக்கு தெரியும். தனதத்தருக்கு ஒரு குழந்தையாக பிறந்து
புனிதவதி என்கின்ற அந்த நாமத்தை தாங்கி வண்டல் பயிலும் காலத்திலேயே அம்மையார் சிவநாமத்தையும் சிவபெருமானையும் சிந்தித்திருந்தார்களாம். பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன், நிரந்திகளும் மைஞான்ற கண்டத்து வானோர் பெருமானே எஞ்ஞான்றும் தீர்ப்பு தீடர் என்று பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம், அதாவது அவர்கள் பிறந்து அந்த குழந்தை அந்த பேசக்கூடிய அந்த மொழி இருக்கு பாத்தீங்களா, அந்த காலத்திலிருந்தே சிவபெருமானின் மீது காதல் கொண்டவர்கள் என்று அம்மையாரே தன்னுடைய அற்புத திருவந்தாதியில் பாடுறாங்க. அப்ப பாருங்க, அந்த குழந்தை பிறக்கும் போதே திருவுடையாராக பிறக்கிறது. அந்த குழந்தை பிறக்கும் பொழுதே திருவுடையாராக. அந்த பெண் குழந்தைகளுக்கான எல்லா விஷயங்களையும் தனதத்தர் மிக அழகாக செய்கிறார். அந்த குழந்தை பருவம் எய்திய உடனேவே அந்த நாகைப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய நீதிபதி என்கின்றவருடைய மகனான பரமதத்தனுக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க. ஒரே ஒரு மகள் அப்படின்றதுனால, சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன், ஒரே ஒரு மகள் அப்படின்றதுனால தனதத்தர் என்ன பண்றாரு, அந்த ஊரிலேயே அவர்களுக்கான, அதாவது மகட்கொடை என்று நம்முடைய சேக்கிழார் பெருமான் இந்த வார்த்தையை பதிவு பண்ணுகிறார். மகட்கொடை அப்படின்னா என்னன்னா, இன்னைக்கு நாம கன்னிகாதானம்னு சொல்றோம் பாத்தீங்களா, ஒரு பெண்ணுக்கு தேவையான எல்லா சீதனங்களையும் கொடுத்து அந்த பெண்ணையும் அந்த தலைவனையும் அந்த கணவனையும் பக்கத்திலேயே வைத்துக் கொள்வது. அந்த மகட்கொடை என்கின்ற வார்த்தையை சேக்கிழார் மிக அழகாக பதிவு செய்கிறார். அப்படியாக அவர்களுடைய இல்லறம் நல்லறமாக செல்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சுவாமி எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த திருவிளையாடல் புரிந்தே அடியார்களை ஆட்கொள்வதிலே மிகவும் வல்லவர் நம்முடைய சுவாமி, நம்முடைய சிவபெருமான். அவர் எப்படி வருவாரு, எந்த ரூபத்துல வருவாரு, யாராக மாறி வருவாரு, எப்படி வருவாருன்னு தெரியாது. ஆனால் அவர் ஆட்கொள்ள வேண்டும் என்று நினைத்து விட்டார், எப்படி வேணாலும் ஆட்கொண்டு விடுவார் இல்லைங்களா, எதன் மூலமாகவும் ஆட்கொண்டு விடுவார். அப்படியாகத்தான் யாரோ ஒருத்தர் 2 மாங்கனி கொடுத்திருக்கிறாங்க பரமதத்தனுக்கு, அதை வீட்டுல எடுத்துட்டு போய் வைப்பான்னு சொல்லியிருக்கிறார். இதுதான் கதையினுடைய முக்கியமான இடம். கதையினுடைய முக்கியமான இடம் பாத்தீங்கன்னா, பசியின் மிக வேட்கையோடு, பசியின் மிக வேட்கை, காலையில ஒரு 11 மணிக்கெல்லாம் ஒரு சிவனடியார் வேடத்துல ஒரு சிவனடியார் வராரு, சுவாமியே வராரு. பசியின் மிக வேட்கையால் அவருக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல. அவ்வளவு இப்ப பாத்தீங்கன்னா பசி மயக்கும் நாம இப்ப சொல்றோம், பசி வந்து விட்டால் 10ம் பறந்து போகும், பசி வந்து விட்டால் 10ம் பறந்து போகும். அப்படியாக இருக்கும் பொழுது நேரா உள்ள போயிடுறாரு. பசிக்குது. ஆனா வீட்டுல காலையில 10 மணி 11 மணிக்கு என்ன இருக்கும், எதுவுமே இருக்காது. அப்பதான் பெண்கள் பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல அரிசியை ஒல வைப்பாங்க. அரிசி ஒல வச்ச பிறகு அந்த காய்கறிகள் எல்லாம் நறுக்கி அதுக்கப்புறம் குழம்பு பதார்த்தங்கள் இவைகள் எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிப்பாங்க. சரியாக ஒரு 12 மணி 1 மணிக்கு கணவருங்க வருவாங்க, அவங்களுக்கு சாப்பாடு போடுவது அப்படின்றதுதான் இன்னைக்கும் நடைமுறையாக இருந்திருக்கு. அப்போ அம்மையார் பாத்தீங்கன்னா புனிதவதியார் அந்த காலை அந்த ஒரு 11 மணி வேலையில வெறும் அன்னம் மட்டும்தான் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா அடியார் வந்துட்டாரு. ஆனா அந்த காலத்துல அம்மையார் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் பார்க்கும் பொழுது நாம இந்த காலத்துல அதையெல்லாம் பின்பற்ற வேண்டும். அதாவது யாராவது ஏதாவது ஒரு தேவை என்று வந்துவிட்டால் அவர்களுடைய தகுதிக்கு ஏற்ப அவர்களுக்கு வேண்டிய பொருளையும் அவர்களுக்கு வேண்டிய நல்ல துகிலும் அவர்களுக்கு வேண்டிய உணவும் அம்மையார் கொடுக்கக்கூடிய அந்த வழக்கத்தை வைத்திருக்கிறாங்க. இதெல்லாமே சேக்கிழார் பதிவு பண்ணியிருக்கிறார். மொத்தம் ஒரு 66 பாடல் மூலமாக காரைக்கால் அம்மையாரினுடைய புராணத்தை சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்திலே நமக்கு காட்சிப்படுத்துகிறார். படிக்கும் பொழுதே நமக்கு அம்மையார் வாழ்ந்த காலம் கண் முன்னாடி நிற்கும். அதுதான் நம்முடைய அருளாளர்களுடைய வல்லமை, அருளாளர்களுடைய அந்த அருள் என்று சொல்லலாம். ஆக அப்படியாக இருக்கும் பொழுது அந்த அன்னத்தை கொடுக்கணும். பசியோட வந்திருக்கிறார், அவரை வெறும் வயிற்றோட நம்ம உட்கார வைக்க கூடாது. அப்போ பரமதத்தன் கொடுத்த அந்த 2 மாங்கனிகளிலே ஒரு மாங்கனியை படைக்கிறாரு. வந்தவரும் பசியார அந்த அடிசிலோடு சேர்ந்து அந்த மாங்கனியும் உண்டு விட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுறாரு. பரமதத்தன் அதுக்குள்ள வராரு. பரமதத்தன் வந்த பிறகு நல்ல கரி அமுதோடு தன்னுடைய கணவனுக்கு புனிதவதியார் படைக்கிறாரு. இப்போ படைக்கும் பொழுது அந்த இன்னொரு இருக்கக்கூடிய மாங்கனியை வைக்கிறாங்க, சாப்பிடுறாரு. நல்லா இருக்கு, நான் 2 மாங்கனிகளை கொடுத்துள்ளேன், அதிலே இன்னும் ஒன்றையும் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் பொழுது கனி இல்லை. ஏனென்றால் அடியாருக்கு ஏற்கனவே படைத்து விட்டாச்சு. அப்ப பாருங்க, இதுதான் இறைவன் இத்தனை காலம் அடியார்கள் தவம் இருக்கல, இறைவன் அடியாரை ஆட்கொள்ளுவதற்காக தவம் இருந்த நாள் இல்லைங்களா.
கேட்ட அடுத்த க்ஷணத்திலேயே ஒரு மாங்கனி வந்து கையிலே, அதை எடுத்துட்டு வந்து கணவனுக்கு படைக்கிறார். மதுரக்கனி என்று நம்முடைய சேக்கிழார் பெருமான் மாங்கனியை பதிவு செய்கிறார். இப்போ இது முன்பு சாப்பிட்ட கனி போல இல்லையே, இது அதிமதுர கனி போல இருக்குது. ஒரே மரத்துல ஒரு மரத்துல வந்து காய்கள் கனிகள் வந்து கனியுதுன்னா ஒரே சுவையோட தானே இருக்கணும், வெவ்வேறு சுவையோட இருக்காது. இது ஏதோ வித்தியாசமா இருக்குது, இந்த சுவை வந்து இது வரைக்கும் நான் சாப்பிடாத ஒரு கனி போல இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது, அப்ப அம்மையார் நடந்தது சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு அடியார் வந்தாரு, அவர்களுக்கு ஒரு கனியை நான் படைச்சேன், அதுல வந்து எஞ்சியிருந்த ஒன்றை உங்களுக்கு கொடுத்தேன், இப்ப நான் சுவாமி கிட்ட வேண்டிட்டு ஒரு கனியை பெற்றுட்டு வந்தேன். அவர் அப்ப நம்பல. அது உண்மை என்றால் என் கண் முன்னே வந்து வர வைக்க வேண்டும், உன்னுடைய பக்தி உண்மை என்றால், உன்னுடைய பக்தி உண்மை என்றால். சில நேரங்கள்ல எல்லாம் நம்மளுடைய சுவாமி இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை நம்மளை மாட்டி விட்டுருவார். அது ஏன் தெரியுங்களா? அது மாட்டி விடுவது அல்ல, உண்மையான பக்தர்களை உலகறிய செய்வதற்காக, உண்மையான பக்தர்களை உலகறிய செய்வதற்காக. அப்படியாக அவர் கண் முன்னே, தன்னுடைய கணவனாகிய அந்த பரமதத்தன் கண் முன்னே அம்மையார் வேண்டி இன்னொரு கனியை பெற்றார். அதை கையில் வாங்கிய உடனேயே அந்த கனி மறைந்து விட்டது. ஆஹா, இத்தனை காலம் வாழ்ந்த இந்த புனிதவதி இதன் பிறகு நம் மனைவி கிடையாது, இவள் ஒரு அணங்கு என்கிறார். இவள் ஒரு அணங்கு என்று சேக்கிழார் பதிவு செய்கிறார். அணங்கு என்றால் என்ன? அணங்கு என்றால் ஒரு சராசரியான மனித நிலையிலிருந்து ஒரு படி மேல்நிலையாகிய அந்த ஒரு தெய்வ நிலை, அந்த ஒரு தெய்வ நிலை. அணங்கு என்றால் அந்த தெய்வ நிலை பொருந்திய மகளிர்கள், தெய்வ நிலை பொருந்திய மகளிர்கள். அப்படியாகிய ஒரு அணங்குடன் இனிமேல் நான் வாழ மாட்டேன் என்று சொல்லாம கொள்ளாம ஒரு பாண்டிய நாட்டுக்கு போயிடுறாரு. தன்னுடைய கணவன் எங்க போனாருன்னு தெரியல. இந்த மாதிரி நிதி தேடிட்டு வரேன்னு போனவர் இன்னும் வரல, அவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியல. பல காலம் காத்துட்டு இருந்த அந்த புனிதவதியார் கொஞ்ச காலம் கழிச்சு அவங்களுக்கு செய்தி வருது, இந்த மாதிரி உங்களுடைய கணவர் பாண்டிய நாட்டுல ஒரு பெண்ணை திருமணம் செய்து குழந்தை குட்டியோட வாழறாரு அப்படின்னு கேள்விப்பட்ட உடனேவே உற்றார் உறவினர்களோடு அந்த மணிகள் பூட்டப்பட்ட பல்லக்கிலே அம்மையார் போறாங்க, விசாரிக்கிறாங்க எதற்காக இந்த மனைவியை விட்டுட்டு போன பொழுது பரமதத்தன் நடந்த எல்லாத்தையும் சொல்றார். நடந்த எல்லாத்தையும் சொல்றார். என்ன சொல்றாரு? இவள் சாதாரண ஒரு பெண் அல்ல, இவள் ஒரு அணங்கு என்று உற்றார் உறவினரிடம் சொல்லும் பொழுது அப்படியே சாஷ்டாங்கமாக குழந்தை அந்த இரண்டாவது மனைவியோடு காலில் விழுந்து அப்படியே டோட்டல் சரணாகதி, சரணாகதி. ஏனென்றால் இத்தனை காலம் புனிதவதியார் மனைவியாக இருந்தார், தன் கண் முன்னே அந்த அற்புதத்தை நிகழ்த்தி காட்டிய உடனேவே அவள் தெய்வ பெண்ணாக மாறிவிட்டாள் என்பதை உணர்ந்த பரமதத்தன் அவளை தன் குல தெய்வமாக, அதனால தான் அவருக்கு இரண்டாவது திருமணம் நடந்த பிறகு பிறந்த குழந்தைக்கு புனிதவதி என்கின்ற பெயரையே சூட்டுகிறார், புனிதவதி என்கின்ற பெயரையே சூட்டுகிறார். அப்போ இந்த ஊரறிய தன்னுடைய கணவனே இதன் பிறகு நாம் தேவையில்லை என்று நினைத்த உடனேவே இதன் பிறகு நமக்கு என்ன தேவை இந்த உலகத்துல அப்படின்னு சொல்லிட்டு தான், ஈங்கு இவன் குறித்த கொள்கை இது இனி இவனுக்காக தாங்கிய வனப்பு நின்ற தசை பொதி கழித்து இங்கு உண்பாள் ஆங்கு நின் தாள்கள் போற்றும் பேய் வடிவு அடியேனுக்கு பாங்குற வேண்டும் என்று பரமர்த்தாள் பழவி நின்றார். இதுகாலம் இந்த சதை, இந்த உடல், இந்த உடலுக்குள்ள என்னென்னலாம் இருக்கு? சதை இருக்கு, நரம்பு இருக்கு, எலும்பு இருக்கு, மஜ்ஜை இருக்கு, அதோடு சேர்ந்து உணர்வு என்கின்ற ஒரு விஷயம் இருக்கு. இதையெல்லாம் நான் யாருக்காக இத்தனை காலம் நான் சுமந்திருந்தேன்? என்னுடைய கணவனுக்காக அல்லவா நான் சுமந்து கொண்டிருந்தேன். இதன் பிறகு என் கணவனே என்னை வேண்டாம் என சொல்ல பிறகு இதன் பிறகு எனக்கு எதற்கப்பா இந்த உடல், இதன் பிறகு எதற்கப்பா எனக்கு இந்த உடல் என்று அந்த பேய் வடிவத்தை எனக்கு கொடு. யார்கிட்ட கேட்கிறாங்க? சிவபெருமான் கிட்ட கேட்கிறாங்க, பேய் வடிவை கொடு. அதாவது இது பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு வார்த்தையை சேக்கிழார் பயன்படுத்துகிறார், மேனெறி உணர்வு ஊற. மேனெறி உணர்வு, அதாவது சாதாரண நிலையிலிருந்து ஒரு ஞானத்தினுடைய ஒரு விளிம்புன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த நிலையிலிருந்து காரைக்கால் அம்மையார் கேட்கிறாங்க, புனிதவதியார் கேட்கிறாங்க. அந்த மேநெறி, அந்த ஞானத்தினுடைய உச்சத்திலிருந்து கேட்கிறார், ஊனடை வனப்பை எல்லாம் உதறி ஏற்புடம்பே ஆக. இந்த ஊன் அடை வனப்பை, இந்த சதைகளால் பூட்டப்பட்ட இந்த உடம்பு, இந்த வனப்பு, இது இனி எனக்கு எதற்கு?
ஊனடை வனப்பை எல்லாம் உதறி எருப்புடம்பையாக, எருப்புடம்பு என சொல்லக்கூடிய எலும்பு உடம்பாக, வானமும் மண்ணும் போற்றும் வணங்கும் பேய் வடிவம் பெற்ற. அதாவது சிவபெருமானுக்கு புனிதவதியார் மேல ஒரு தனி பிரியம். என்னன்னா, அம்மையார் அவர் காக்க வைக்கவே இல்லை. அம்மையார் கேட்ட உடனேவே அடுத்த ஒரு க்ஷணம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, நொடி கூட கிடையாது. அந்த க்ஷணம், அந்த க்ஷணத்திலேயே அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுறார் சுவாமி. மாங்கனியை கேட்டாரு அம்மையார், மாங்கனியை கேட்டாங்க சுவாமி கிட்ட, அடுத்த க்ஷணமே கொடுத்துட்டாங்க சுவாமி. இரண்டாவது முறையும் கேட்கிறாங்க, இரண்டாவது முறையும் காக்கலாம் வைக்கல, அடுத்த க்ஷணமே கொடுத்துட்டாங்க. அதே போல அம்மையார் பேய் வடிவம் கேட்டு நிற்கிறார். எந்த ஒரு பாரபட்சமும் இல்லை, காலம்லாம் தாழ்க்கல, அடுத்த க்ஷணமே நொடி பொழுதுல அப்படியே வந்து அந்த பேய் வடிவை கொடுத்துட்டார். அந்த பேய் வடிவு பெற்ற அம்மையார் காரைக்கால் அம்மையார். இந்த புனிதவதியார் என்கின்ற அந்த நாமம் மறைந்து இதன் பிறகு அவருக்கு நாம பேயார் என சொல்லக்கூடிய காரைக்கால் அம்மையார் என்கின்ற அந்த நாமத்தை தாங்கிய உடனேவே பாருங்க, கூட வந்த அத்தனை சுற்றத்தாரும் வணங்கி, அம்மையார் பேய் வடிவம் பெறும்போது என்னென்ன அற்புதம்லாம் தெரியுமா நடந்துதான்? வான துந்துபிகள் எல்லாம் முழங்கிச்சான், தேவர்கள் எல்லாம் மலர் மாறி பொழிந்தார்களாம், தேவர்கள் எல்லாம் மலர் மாறி பொழிந்தார்கள். அப்பேற்பட்ட ஒரு அற்புதம் இல்லைங்களா? நினைத்து பாருங்கள், அம்மையாருக்கு எவ்வளவு வயசு இருக்கும்? அந்த காலத்துல எல்லாம் மிகவும் சிறிய வயதிலேயே திருமணம் முடிச்சிருவாங்க. மிஞ்சு மிஞ்சு போன அம்மையாருக்கு ஒரு 16ல இருந்து ஒரு 18 வயசு இருக்கும். அப்போ மேனறி உணர்வு கூற அவர்கள் இல்லறத்திலேயே வாழ்ந்திருந்தாலும் அவர்கள் சதா சர்வ காலமும் அந்த சிவபெருமானையே நினைத்திருக்கிறாங்க. அவர்கள் உணர்வு அந்த சிவத்தையே நினைத்து 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 ஊறி 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 அது ஒரு பழுத்த சிவமாக மாறி நிற்கிறது. அதனாலதான் அம்மையார் கேட்ட உடனேவே சுவாமி அந்த அற்புதத்தை எல்லாம் செய்தார். சுவாமி அதுதான் அம்மையார் அந்த அற்புத திருவந்தாதியில முதல்ல பாடுவது, அந்த பேய் வடிவம் பெற்று அம்மையார் பாடியது உற்பவித்து எழுந்த ஞானம். சேக்கிழார் பெருமான் பதிவு பண்றார், என்ன ஞானம்? உற்பவித்து எழுந்த ஞானம். அந்த பேய் வடிவம் பெற்ற உடனேவே அற்புத திருவந்தாதியை பாடுகிறார். பிறந்து மொழிபயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன், நிறந்திகளும் மைஞான்ற கண்டத்து வானோர் பெருமானே எஞ்ஞான்றும் தீர்ப்பத்திட, இடர்களையாரேனும் எமக்கிறங்காரேனும் படரும் நெறி பணியாரேனும் என்று அம்மையார் அந்த அந்தாதியை பாடுகிறார். எதன் மூலமாக பாடுகிறார்? உற்பவித்து எழுந்த ஞானத்தின் கண் பாடுகிறார். அப்பொழுது அம்மையாரை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை சுற்றத்தார்களும் அஞ்சி பயந்து வணங்கி அவர்கள் எல்லாரும் அம்மையாரை விட்டு சென்று விட்டார்கள். அப்ப பாருங்க, அடுத்தது அம்மையார் ஆய்ந்த சீர் இரட்டை மணிமாலையை பாடுகிறார். ஆய்ந்த சீர் இரட்டை மணிமாலையை பாடுகிறார். அதாவது மனதை காட்டிலும், மனதினும் கடிது வேகமாக அந்த வடதேசத்தை எல்லாம் கடந்து அந்த கைலாய வெற்பு, அந்த கைலாய மலையை சென்று அடைகிறார். இறைவன் உறையக்கூடிய இடம். நீங்க கேட்கலாம், சிவபெருமான் கைலாய மலையில தான் இருக்கிறாரா, இப்ப வேற எங்கேயுமே இல்லையா, வேற எங்கேயுமே இல்லையா என்று ஒரு கேள்வியை எழுப்பலாம். அவன் ஆதியும் அந்தமும் அற்ற அருட்பெரும் ஜோதி. சிவபெருமான் இல்லாத இடமே கிடையாது. அண்ட சராசரமும் அவர்தான், 14 லோகங்களும் அவர்தான் இல்லைங்களா? எட்டாத அந்த அண்டத்தை, அந்த பேரண்டமும் அவர்தான். ஆனால் அடியார்களுக்கு அனுகிரகம் செய்யும் பொருட்டு, அடியார்களை காக்கும் பொருட்டு அவர் ஒரு உருவத்தை தாங்கி வந்திருக்கிறார். அவர் ஒரு உருவத்தை தாங்கி, அதுதான் பாத்தீங்கன்னா அந்த சிவப்பரம்பொருள் நிலையிலிருந்து ஸ்ரீகண்ட பரமேஸ்வரராக அந்த கைலாய வெற்பில் உமையம்மையோடு அமர்ந்து அருள் புரிந்து கொண்டிருக்கின்றார். அந்த சிவபெருமானுக்கு ஜடாமகுடம், நாகாபரணம், புலித்தோளாடை, இப்படியாக சுவாமிக்கு ஒரு அடையாளத்தை காரைக்கால் அம்மையார் தான் முதல்ல காட்டுறார். சிவபெருமான்னா இப்படிதான்ப்பா இருப்பாங்க அப்படின்ட்டு. ஆக அப்பேற்பட்ட அந்த புனிதமாகிய அந்த கைலாய மலையை அம்மையார் நெருங்கும் பொழுது இந்த மலையை நாம் காலால் மிதித்து ஏறக்கூடாது, காலால் மிதித்து ஏறக்கூடாது. பாருங்க, எந்த ஒரு பெண்ணுமே செய்யாத ஒரு நிலை அது, எந்த ஒரு பெண்ணுமே செய்யாத ஒரு நிலை. தலையால் நடந்து செல்லுகிறார், அந்த எருப்புடம்போடு தலையால் நடந்து கைலாய மலையை சென்று அடைகிறார். அப்பொழுது உமையம்மை திருக்கண்ணோக்கம், அவள் அருள்வழி கொண்டவள். அவளுக்கு தெரியாதா வரவங்க யாருன்ட்டு? இருந்தாலும் உலகம் அறிவதற்காக, இப்போ
என்னை ஒருத்தர் அடையாளப்படுத்த வேண்டும் என்றால் யார் வேணாலும் என்னை அடையாளப்படுத்தலாம். அது சாதாரணமாக போகும். அதுவே ஒரு பெரிய ஒரு விஐபி அடையாளப்படுத்துறாங்கன்னா, அப்போ ஓஹோ இவங்க ஏதோ ஒரு ஸ்பெஷல் போல இருக்கு அப்படின்னு நாம நினைப்போம் இல்லைங்களா? ஆகவே உமையம்மை அம்மையாரை உலகறிய செய்வதற்காக அவர்களை அடையாளப்படுத்துகிறார். சுவாமி கிட்ட கேட்கிறாங்க, சுவாமி வரும் இவள் யார்? இந்த எற்புடம்போடு தலையாலேயே நடந்து வருபவள் யார் என்று கேட்கும் பொழுது சுவாமி சொல்றாரு பாருங்க, அதாவது இவள் நம்மை பேணும் அம்மைக்கான் உமையே என்று சொல்லுகிறார். இவள் நம்மை பேணும் அம்மை, பன்மையில சொல்றாரு இல்லைங்களா? என்ன சொல்றாரு? நம்மை பேணும் அம்மை. நம்மை பேணும் அண்மை என்பதற்கு பல அர்த்தம் இருக்கு, அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஆக இப்படியாக அம்மையார் தலையாலேயே நடந்து இறைவனை தரிசிக்கிறார். இறைவனும் அம்மா உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் என கேட்கும் பொழுது, இரவாத இன்ப அன்பின் வேண்டின் பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டே உன்னை மறவாமல் வேண்டும். அரவா நீ ஆடும் பொழுது உன் அடிக்கு இருக்க என்றார். பெருமானே நீ ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய அடியின் கீழ் நான் எப்பொழுதும் இருக்க வேண்டும், எப்பொழுதும் உன்னை நான் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்கின்றதாகிய வரத்தை கேட்கிறார். அப்படியாக கேட்கும் பொழுது நம்முடைய ஸ்ரீகண்ட பரமேஸ்வரராக விளங்கக்கூடிய சிவபெருமான் என்ன சொல்லுகிறார் தெரியுங்களா? இதுதான் நம்முடைய தலைப்பு. காரைக்கால் அம்மையார் கண்ட திருவாலங்காடு. காரைக்கால் அம்மையார் கண்ட திருவாலங்காடு. தென் திசையில் என்றும் நீடுவாழ் பழனமூதூர் நிலவிய ஆலங்காட்டில் ஆடும்மா நடமும் நீ கண்டு ஆனந்தம் சேர்ந்து எப்போதும் பாடுவாய் நம்மை, எப்போதும் பாடுவாய் நம்மை. அம்மா இவள் நம்மை பேணும் அம்மை என்று சொல்லிவிட்டார் சுவாமி. சிவபெருமானுக்கே இவர் ஒரு தாய், சிவபெருமானுக்கே ஒரு தாய். நீங்கள் தென் திசைக்கு அப்படி போனீங்கன்னா, இந்த தென் திசையில பழனமூதூர் என்கின்றதாகிய ஒரு இடம் இருக்கு. இங்கதான் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும். நம்முடைய தென் தமிழகத்திலேயும் ஒரு ஆலங்காடு இருக்குங்க, தென் தமிழகத்திலேயும் ஒரு திருவாலங்காடு இருக்கு. நம்முடைய தொண்டை நாட்டுல நம்முடைய திருவள்ளூருக்கு பக்கத்துல திருத்தணிக்கு போற வழியும் ஒரு ஆலங்காடு இருக்கு. அப்போ சரியாக நாம் காட்சிப்படுத்த வேண்டும். இந்த திருவாலங்காடா இல்ல இந்த கும்பகோணம் மார்க்கத்துல இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய திருவாலங்காடான்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி எழும். அதனாலதான் நம்முடைய அருளாளர்கள் ஒரு வார்த்தையை போட்டாங்க, பழனமூதூர். பழையனூர் இன்று நாம் சொல்லுகிறோம். இந்த பழையனூர்னு ஒரு ஊர் இருக்குங்க தொண்டை நாட்டுல. அது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம காஞ்சிபுரம் அரக்கோணம் மார்க்கமாக செல்லும் பொழுது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பழையனூர் என்கின்றதாகிய ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கு பேரே பழையனூர். எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, பழையனூர் நீலி கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை நம்முடைய ஞானசம்பந்த சுவாமிகள் பதிவு செய்கிறார். வஞ்சப்படுத்து ஒருத்தி வாழ்நாள் கொள்ளும் வகை கேட்டு அஞ்சும் பழையனூர், அஞ்சும் பழையனூர். வஞ்சப்படுத்தி ஒருத்தி, அது யாருன்னா பழையனூர் நீலி கதை இல்லைங்களா? அந்த பழையனூர் நீலியின் கதையில தான் ஒரு பெரிய சரித்திரமே அந்த இடத்துல இருக்குது. 70 வேளாளர்கள், 70 வேளாளர்கள் தீக்குழி இறங்கிய இடம். அந்த தீ குண்டத்துல தங்களுடைய உயிரை சத்தியத்திற்காக மாய்த்தவர்கள். அப்போ இறைவனை நேர் எதிர்க்க வைத்து அவர்கள் மாய்த்ததுனால அந்த இறைவனுக்கு பேரு சாட்சி பூதேஸ்வரர். இன்னைக்கோ திருவாலங்காட்டுக்கு போறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துல பழையனூர் என்கின்ற ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 70 வேளாளர்கள் தீ குளித்த இடம், அந்த தீ குண்டத்துல விழுந்த இடம் இருக்கு. அதுக்கு நேர் எதிர்க்க பாத்தீங்கன்னா சாட்சி பூதேஸ்வரர். அதாவது இதுதான் பழையனூர், இதுதான் பழையனூர், பழனமூதூர் ஆகிய திருவாலங்காடு. அம்மா அந்த இடத்துல நீங்க போங்க, அங்க நான் சதா நிறுத்தம் புரிந்து கொண்டிருக்கின்றேன் இல்லைங்களா? அண்டம் உற நிமிர்ந்த ஆடும் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடை என்று அம்மையாரே பாடுகிறார். அண்டமுற நிமிர்ந்த ஆடும் சிவபெருமான் இந்த திருவாலங்காட்டுல அண்டமுறை, அண்ட சராசரங்களையும் அளக்கக்கூடிய அளவிதான அந்த ஒரு வடிவத்தோடு அண்டமுற நிமிர்ந்த ஆடும் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடே என்று அம்மையாரே நமக்கு பதிவு செய்திருக்கிறாங்க. அப்பேற்பட்ட அந்த இடத்துல நீங்க போங்க, நான் அங்கு உங்களுக்கு என்னுடைய காட்சியை தருகிறேன், அங்கு நீங்கள் பாடுங்கள், நான் ஆடுகிறேன் என்று அம்மையாரை பணிக்கிறார். அம்மையாரும் அந்த ஆலங்காடு சாதாரண செப்பரும் பெருமை அன்பால் திகழ் திரு ஆலங்காடாம் நற்பதியை தலையினாலே நடந்து வருகிறார். எப்படி திருக்கைலாய வெற்பிற்கு தலையாலேயே நடந்து சென்றாரோ அதே போல இந்த திருவாலங்காட்டையும் தலையாலேயே அம்மையார் நடந்து வராங்க. தலையாலேயே அம்மையார் நடந்து வந்து
அந்த திருவாலங்காட்டை பார்க்கிறார். திருவாலங்காட்டை பார்க்கிறார். இந்த திருவாலங்காடு என்பது ஒரு மயான பூமி, ஆலவனம், மயான பூமி என்று சொல்லலாம். மயான பூமி என்று சொல்லலாம். அதைத்தான் அம்மையார் காட்சிப்படுத்துகிறார். என்ன காட்சிப்படுத்துகிறார் என்றால், திருவாலங்காடு மூத்த திருப்பதிகத்தின் வழியே, திருவாலங்காடு மூத்த திருப்பதிகத்தின் வழியே, பதிகம் 1, பதிகம் 2 என்று 2 பதிகம் நமக்கு இருக்குங்க. திருவாலங்காடு மூத்த திருப்பதிகம் 1, திருவாலங்காடு மூத்த திருப்பதிகம் 2. கொங்கை தீரங்கே நரம்பெழுந்து குண்டு கண்வெண்பல் குழிவயிற்று பங்கே சிவந்தீரு பற்கள் நீண்டு பங்கி சிவந்தீரு பற்கள் நீண்டு பரடுயர் நீழ்கணை காலோர் பெண் பேய் தங்கி அலறி உலரு காட்டில் தாழ்சடை 8 திசையும் வீச அங்கம் குளிர்ந்தன ஆடும் எங்கள் அப்பன் இடம் திரு ஆலங்காடே, அப்பன் இடம் திரு ஆலங்காடே என்று அந்த திருவாலங்காடை பார்க்கும் பொழுது அம்மையார் நிறைய விஷயங்களை காட்சிப்படுத்துகிறார். இன்னைக்கு நாம அந்த புவியியல் சொல்றோம். இப்போ ஒரு புவியை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய தாவரங்கள், அங்க இருக்கக்கூடிய உயிரினங்கள், அதுல விலங்குகளும் இருக்கும், பறவைகளும் இருக்கும், அந்த தாவரங்கள் இருக்கும், அங்க இருக்கக்கூடிய மக்களையும் காட்சிப்படுத்துவது ஒரு வழக்கம் இல்லைங்களா? இப்ப அம்மையார் பார்க்கக்கூடிய அந்த திருவாலங்காடு என்பது பாத்தீங்கன்னா ஒரு பேய்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய காடு, பேய்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு காடு. அப்ப என்னென்ன வகையான பேய்கள் எல்லாம் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அம்மையார் பதிவு செய்கிறாங்க. அம்மையார் அதை பதிவு செய்கிறார். என்னென்ன பதிவு செய்கிறாங்கன்னா, பெண் பேய் இருக்கான், பிள்ளை பேய் இருக்கான், தாய் பேய் இருக்கான், சுழலும் அழல் விழி கொள்ளிவாய் பேய் இருக்கான், பட்டி நெட்டுகர் பாருகார் பேய் இருக்கான், செடிதலை காரைக்கால், தன்னையே ஒரு பேய் என்று அம்மையார் பதிவு செய்கிறார். தன்னையே ஒரு பேய் என்று அம்மையார் பதிவு செய்கிறார். பறைபோல் விழிகட்பேய், பறைபோல் விழிகட்பேய், நெடுபர் குழிகட்பேய், அழல்வாய் அழகட்பேய் என்று பல பேய்களை நமக்கு காட்டுகிறார் அம்மையார். அதாவது மயானத்து எரிவாய் எயிற்று பேய், சிறு பேய், கனல் பேய், இப்படியாகிய பேய்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கக்கூடிய மயானமாக, வனமாக இருப்பது அன்றைய திருவாலங்காடு, அன்றைய திருவாலங்காடு. அப்போ என்னென்ன தாவரங்கள்லாம் இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்ப மயான பூமி என்றால் ஒரு பசுமையற்ற ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பாலைவனம் போன்ற ஒரு பூமி. அப்ப அங்கெல்லாம் என்னென்ன தாவரங்கள்லாம் வளரும்? அதாவது ஈகை, சூரை, காரை, இப்படியாகிய வாகை, இப்படியாகிய தாவரங்கள் இருக்கக்கூடிய இடம். அதே போல என்னென்ன விதமான பறவைகள்லாம் இருக்கும்? இப்ப மயானத்துல பிணங்கள் இருக்கு. அந்த பிணங்களை கொத்தி தின்னக்கூடிய பருந்து இருக்கும், கழுகு இருக்கும், சிறு கூகை இருக்கும், பகண்டை, ஆந்தை, இப்படியாகிய. அதே போல என்னென்ன விலங்குகள்லாம் இருக்க வாய்ப்பு உண்டு? நரி இல்லைங்களா? நரி, அந்த புலால் பொதுத்த அந்த மண்டை ஓட்டல்ல அந்த நரி கவுவதையெல்லாம் அம்மையார் காட்சிப்படுத்தியிருக்காங்க. அந்த நரி கவி ஓடுவதை பார்த்து இந்த பேய்கள் ஐயோ நம்மளுடைய உணவை நாம் விட்டு விட்டோமே என்று ஒன்றோடு ஒன்று அடித்து கொண்டு கத்திக்கொண்டு ஆரவாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆலங்காடு, ஆரவாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆலங்காடு. ஆக இப்படியாகிய பாருங்க, கூகையோட ஆண்டலை பாட ஆந்தை கோடதன் மேற்குதித்து ஓட, அதே போல குண்டிலோ மக்கூழி சோற்றை வாங்கி குறு நரி தின்ன, பட்டடி நெட்டுகர் பாருகார்பை பருந்தொடு கூகை பகண்டை ஆந்தை குட்டியிடை முட்டை கூகை பேய்கள், குட்டியிட முட்டை கூகை பேய்கள் குறுநரி சென்று என்று அம்மையார். அதே போல 2வது திருப்பதிகத்திலையும் பாத்தீங்கன்னா, புட்கள் பொதுத்த புலால்வெண் தலையை புறமே நரிக்கவ, புறமே நரிக்கவ. அப்போ அந்த மயானத்தை அம்மையார் காட்சிப்படுத்துகிறார். மயானத்தை, திருவாலங்காடு ஆதியிலே ஒரு மயானம், திருவாலங்காடு ஆதியிலே ஒரு மயானம். அப்ப அந்த மயானத்தினுடைய அந்த நிலப்பரப்பு எப்படி இருக்கிறது, எப்படி இருக்கிறது, என்னென்ன வகையான தாவரங்கள், என்னென்ன வகையான விலங்குகள், என்னென்ன வகையான பறவைகள், பேய்கள். இதுதான் இங்க விசித்திரமானது. ஏனென்றால்
அம்மையாரே ஒரு பேய் வடிவம். அதாவது பாரதியார் கூட ஒரு பாட்டுல பேயார்கான் பேயவள்கான் பெரும் பித்துடையாள்கான் என்று பாரத மாதாவை பாடுகிறார். பாரத மாதாவை பாடுகிறார். இந்த பேய் வடிவத்தை ஏன் அம்மையார் எடுக்க வேண்டும்? எதற்காக அவர் பேயார் என்று தன்னையே அவர் அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் இறுதியில் பார்ப்போம். ஆக இப்படியாகிய இந்த பேய்கள் இருக்கக்கூடிய இந்த ஆலங்காட்டிலே அம்மையார் இறைவன் ஆடக்கூடிய அண்டம் உற நிமிர்ந்த ஆடும் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடே, அப்பனிடம் திரு ஆலங்காடே. ஆக அப்படியாக இந்த காட்சியை ஞானசம்பந்த சுவாமிகளும் பதிவு செய்கிறார். கேடும் பிறவியும் ஆக்கினாரும் கேடுலா வீடுமா நெறி விளம்பினார் எம் விகிருத்தனார் காடும் சுடலையும் கை கொண்டு எள்ளிக் கணப்பேயோடு ஆடும் பழையனூர் ஆலங்காட்டு எம் அடிகளே, ஆடும் பழையனூர் ஆலங்காட்டு அடிகளே என்று பாடுகிறார். அதே போல திருநாவுக்கரசு பெருமானும் திருவேழைமிழலில 6ஆம் திருமுறையில பாடுறார் பாருங்க. அதாவது மறைக்காட்டார் என்கின்ற அந்த பதிகத்துல பறைக்காட்டும் குழி விழி கண் பல்பேய் சூழ, பல்பேய் சூழ பழையனூர் ஆலங்காட்டடிகள். பழையனூர், அப்போ அந்த பழையனூர் ஆலங்காட்டுல இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் பேய்களோடு ஆடிக்கொண்டிருக்கிறார், பேய்களோடு சூழக்கொண்டு. இந்த பேய்களும் பூதகணங்களும் சூழ பெருமான் அந்த பாண்டரங்கம் என சொல்லக்கூடிய அந்த ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார். அதே போல நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பாடுறாரு பாருங்க. தொட்டராயின பேய்கள் சூழ நடமாடி சுந்தரராய் தெள்ளிய பேய்பல பூதம் அவற்றோடு என்று திருப்புவனத்துல பாடுகிறார். அப்போ சிவபெருமான் எப்பொழுதுமே அந்த பேய் கணங்களோடு. அம்மையார் ஒரு வார்த்தையை ஒண்ணுத்த போட்டுட்டாங்க, நற்கணத்திலும் என்னையும் ஒரு பொருளாக்கினார். இந்த நற்கணம், நற்கணம் என சொல்லும் பொழுது அது எதுவென்றால் பேய்கணம். பேய்களை நற்கணம் என்று சொல்லுகிறார். அம்மையாரே தன்னை நான் இந்த நல்ல கணத்தில் என்னையும் ஒரு ஆளாக்கினாய் பெருமானே என்று அவர் அற்புத திருவந்தாதியில எல்லாம் பாடுறார். ஆக இப்படியாக அந்த ஆலங்காட்டுல, அந்த ஆலங்காட்டுல சிவபெருமானை பார்த்து அம்மையார் இந்த ஆலங்காட்டு திருப்பதிகத்தை பாடுகிறார் இல்லைங்களா? கொங்கை தீரங்கே நரம்பெழுந்து. அப்போ பேய்களுக்கு ஒரு உருவத்தை கொடுக்கிறாங்க அம்மையார். கொங்கை, மார்பகங்கள் எல்லாம் பற்றி கொங்கை திறங்கி நரம்பெழுந்து, அந்த உடல்ல இருக்கக்கூடிய சதைகள் எல்லாம் சுருங்கி போயிடுச்சுன்னா என்ன தெரியும்? நரம்புகள் புடைத்து தெரியும். கொங்கை திறங்கி நரம்பெழுந்து குண்டு கண் வெண்பல் குழி வயிற்று, வயிறெல்லாம் அப்படியே குழியா இருக்கான், எதுவுமே கிடைக்கல, சாப்பிட எதுவுமே கிடைக்கல. பங்கி சிவந்திரு பற்கள் நீண்டு, அந்த பேய்களுக்கெல்லாம் தலைமுடி எப்படி இருக்குதான் சிவந்து அப்படியே சடாமுடி போல இந்த சிவந்து கிடக்குதான், பரட்டத்தலைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? பங்கி சிவந்திரு, பங்கி என்றால் முடி, பங்கி சிவந்திரு பற்கள் நீண்டு. அங்க மயானத்தில் இருக்கக்கூடிய பிணங்களை தின்னுவதால் பற்கள் எல்லாம் நீண்டுது. பங்கி சிவந்திரு பற்கள் நீண்டு பரடு உயர் நீள்களை காலோர் பெண் பேய். பரடு, பரடு என்றால் இந்த முழங்கால் என்று பொருள். பரடு என்றால் இந்த பேய்களுக்கெல்லாம் இந்த கால் உயர்ந்து நிற்குமா. பரடுயர் நீள்கணை காலோர் பெண் பேய் தங்கி அலறி உலறு காட்டில் தாழ்சடை 8 திசையும் வீச. அங்க இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட அந்த மயானத்தின் கண், அப்பேற்பட்ட அந்த மயானத்தின் கண் சிவபெருமான் எப்படி இருக்கிறாரா? தாழ்சடை, தாழ்சடை. சிவபெருமானுக்கு தரைப்புரள சடை, தாழ்சடை 8 திசையும் வீச. சிவபெருமான் இந்த ஆலங்காட்டு அப்பர், இந்த ரத்ன சபாபதி இப்படி ஆடி வரார் என்றால் அவருடைய சடாமகுடம், அந்த விரித்த சடை 8 திக்குக்கும் வீசும் இல்லைங்களா? ஆக தாழ்சடை 8 திசையும் வீச அங்கம் குளிர்ந்து அனல் ஆடும் எங்கள். என்னுடைய மனம் குளிரும்படி இந்த சுத்தி மயானத்துல பிணங்கள் எல்லாம் எரிந்து கொண்டிருக்கின்றது. எரியாடுவது, அதற்கு பேர் எரியாடல் என்று பொருள். அங்கம் குளிர்ந்தனல் ஆடும் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடே. அப்பேற்பட்ட சிவபெருமான் இருக்கக்கூடிய அந்த இடம், என் அப்பன் ஆலங்காட்டு அப்பன் ஆடக்கூடிய இடம் அந்த திருவாலங்காடு. இதுல இன்னும் ஒரு நகைச்சுவையான விஷயங்கள் எல்லாம் அம்மையார் இதுல கொடுத்திருக்காங்க. கள்ளி கவட்டிடை காலை நீட்டி கடை கொல்லி வாங்கி மசித்துமையை விள்ள எழுதி வேடு வேடன நக்கு வேறுண்டு விலங்கு பார்த்து துள்ளி சூடலை சூடு பீனத்தி சுட்டிட முற்றும் சொழித்து பொழுதே அள்ளியவிக்க நின்றாடும் எங்கள்.
அப்பன் இடம் திரு ஆலங்காடே என்று அம்மையார் பாடுறாங்க. அந்த பேய்களை அழகாக காட்சிப்படுத்துகிறார். என்ன படுத்துறாரா, அந்த மயானத்தின் கண் ஒரு பேய் என்ன பண்ணுதான், இந்த கள்ளி கவட்டிடை, இந்த கள்ளி செடிகள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த கள்ளி செடிகளினுடைய அந்த புதர் சொல்லக்கூடிய அந்த நிறைய வளர்ந்துருக்கு, அந்த இடத்துல காலை நீட்டிக்கிட்டு அமர்ந்திருக்கான். கள்ளி கவட்டிடை காலை நீட்டி கடை கொள்ளி வாங்கி மசித்துமையை. இப்ப இந்த மயானத்துல பிணங்கள் எல்லாம் எரிந்து கொண்டிருக்கின்றது விறகு கட்டைகளோடு. எல்லாம் அந்த எரிஞ்சு முடிஞ்சு அந்த கட்டைகள் எப்படி இருக்கும், கருகி போயிருக்கும். அந்த கருகிய கட்டையில இருந்து ஒரு கட்டையை எடுக்குதான், கடைக்கொள்ளி வாங்கி அதை மசித்து, அந்த கரியை மசித்து அதுங்கெல்லாம் மை தீட்டிக்குதான். அந்த பேய்கள் எல்லாம் மை தீட்டி கொள்கிறதாம். அதாவது வெள்ளை எழுதி வெடுவெடன்ன. இதுதான் பேய்களுடைய குணம். மனுஷங்க மேலேயே செய்யற மாதிரி தெரியும், திடீர்னு பார்த்தா வெடுவெடன்ன, ஒரு கோபக்கண்ணலோடு வெடுவெடன்ன நக்கு வெருண்டு விலங்கு பார்த்து, ஒரு அச்சமுறுத்தக்கூடிய ஒரு விழிகளால் அப்படியே பார்க்குது. இந்த பேய்கள் கற்பனை எல்லாம் நம்ம படத்துல பார்த்திருப்போம், எப்படி நம்மளெல்லாம் பயமுறுத்துறாங்க. அதையெல்லாம் அம்மையார் அழகாக காட்சிப்படுத்துகிறார். துள்ளி சுடலை சுடுப்பீனத்தி சுட்டிட. அப்போ அந்த அந்த கடைக்கொல்லி கட்டையை எடுத்து அதை மை தீட்டிக்குது இல்லையா, அப்போ அந்த எரியக்கூடிய பிணத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூடு அது மேல பட்டு விட்டது, அந்த பேய் மேல பட்டுடுச்சான். ஆனா அந்த பேய் என்ன பண்ணுதான், சுட்டிட முற்றும் சுழித்து புழுதி. இப்ப நம்மளே வந்து பாத்தீங்கன்னா நெருப்பு பட்டுதுன்னா ஐயோ அம்மான்னு துடிக்கிறோம் இல்லைங்களா, அதே போல அந்த பேய்க்கும் ஒரு துடிப்பு உணர்வு. என்ன பண்ணுதா, கீழே இருக்கக்கூடிய புழுதி எல்லாம் வீசி ஒரே கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி, அப்படி அள்ளி அவிக்க நின்ற ஆடும் எங்கள். அப்பேற்பட்ட அந்த மயானத்தின் கண் ஆடுகின்ற அப்பன் யார் தெரியுமா, திரு ஆலங்காட்டு அப்பன் இடம் திரு ஆலங்காடு. இறைவன் உரியக்கூடிய இடம், இறைவன் உரையக்கூடிய இடம். அப்படியே குண்டிலோ மக்கூழி சோற்றை வாங்கி குறுநரி தின்ன அதனை முன்னே கண்டிலோம் என்று கனன்று பேய்கள். ஐயோ, இந்த பிணங்கள் எல்லாம் இருக்கு, இந்த பிணங்கள் தான் அந்த பேய்களுக்கு உணவு. அந்த பேய்கள் அந்த பிணத்தை தின்னுவதற்கு முன்பு நரி போய் தின்னுடுச்சான். அதனால ஒரு கோபம் வந்துருச்சான் அந்த பேய்களுக்கு. அதனால இந்த பேய்களுக்கு ஒரு கோபமா, கண்டிலோம், ஐயோ நம்ம பார்க்கலையே, நம்முடைய உணவை நாம விட்டுட்டோமே இல்லைங்களா, நம்முடைய உணவை நாம் விட்டுட்டோமே என்று அந்த பேய்களை நகைச்சுவையாக அம்மையார் காட்சிப்படுத்துகிறார். அதே போல பேய்களுக்கும் ஒரு தாய் உணர்வு இருக்குது என்பதை முதலில் அம்மையார் காட்சிப்படுத்துகிறார். என்ன சொல்றாங்க பாருங்க, விழுது நினத்தை விழுங்கியிட்டு வெண்தலை மாலை விரவ பூட்டி. அந்த மயானத்துல பிணங்கள் எரியுது பாத்தீங்களா, அந்த பிணத்திலிருந்து கரைந்து வரக்கூடிய அந்த கொழுப்பு, நினம் என்றால் கொழுப்பு என்று பொருள், அதையெல்லாம் இந்த பேய்கள் உண்டு என்ன பண்ணுதான், அந்த மயானத்தின் கண் எரிந்த அந்த மண்டையோடு இருக்கு பாத்தீங்களா, அதையெல்லாம் நெக்லஸ் மாதிரி, மாலை மாதிரி கோர்த்து தன்னுடைய கழுத்துல போட்டுக்குதுங்களாம். வெண்தலை மாலை விரவ பூட்டி கழுது தன் பிள்ளையை காளி என்று. அப்படியாகிய ஒரு பேய் என்ன பண்ணுதான், அதோடைய ஒரு குழந்தை பேய்க்கு, குழந்தையாகிய ஒரு பேய் ஒண்ணு இருக்கான், அந்த குழந்தைக்கு காளி என்கின்ற பெயரை வைக்கலாம். காளி என்கின்ற பெயரை, காளி என்று பெயரிட்டு சீருடை தாவளர்த்து. எப்படி ஒரு தாய், இப்போ நம்ம மனுஷங்களா இருக்கிறோம், ஒரு குழந்தை இருந்ததுன்னா எப்படி பாலூட்டி சீராட்டி இப்படியாக நாம அந்த குழந்தையை வளர்ப்போமோ, அதே போல பேய்களும் அந்த மயானத்தின் கண் தன்னுடைய குழந்தைக்கு காளி என்று பெயரிட்டு சீருடை தாவளர்த்து புழுதி துடைத்து முளை கொடுத்து, அந்த குழந்தை மேல இருக்கக்கூடிய அந்த புழுதி எல்லாம் ஒரு தாயுணர்வோடு தொடச்சு பால் ஊட்டி முளை கொடுத்துட்டு போயிருதான் உணவை தேடுவதற்காக. போயின தாயை வரவுக்கான. இன்னைக்கும் நம்முடைய தாய் எங்கேயாவது வெளியில போயிட்டோம்னா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம எல்லாம் அழுவோம், அம்மா காணுமே அப்படின்ட்டு, சிறு குழந்தைகளாக இருக்கும் பொழுது. அப்படியாக இந்த குழந்தை பேயும் அழுதான். போயின தாயை வரவுக்கானா அழுது உறங்கும். அம்மா வரல, அந்த அம்மா பேய் இன்னும் வரல, அதனால அழுது கொண்டே அந்த குழந்தை பேய் உறங்கி விட்டதாம். அழுது கொண்டே அந்த குழந்தை பேய் உறங்கி விட்டது என்று அழுதுறங்கு புறங்காட்டில் ஆடும் அப்பன் இடம் திரு ஆலங்காடே. ஆக இப்படியாகிய தாய் உணர்வோடு இருக்கக்கூடிய பேய்களும் வாழக்கூடிய, குழந்தை பேய்களும் வாழக்கூடிய அந்த இடத்திலே அண்டம் முற நிமிர்ந்து ஆடும் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடே என்று பாடுகிறார். அப்பனிடம் திரு ஆலங்காடே என்று பாடுகிறார். ஆக இப்படியாக காரைக்கால் அம்மையார் அந்த திருவாலங்காட்டின் கண் இருக்கக்கூடிய அந்த உயிரினங்கள், தாவரங்கள், பல்வகையான பேய்கள், அதிலே தன்னையும் ஒரு பேயாகவும் சொல்லிக் கொள்கிறார். அப்ப இந்த பேய்களுடைய குணம், இந்த பேய்களுடைய குணம் எப்படிலாம் இருக்கும்
என்கின்ற விஷயங்களையும் நம் கண்முன்னே காட்சிப்படுத்துகிறார். பேய்கள் இல்லை என்று சொல்லுபவர்கள் திருவாலங்காட்டு திருப்பதிகத்தை படிக்கணும் இல்லைங்களா? ஆலங்காட்டு திருப்பதிகத்தை நாம் படிக்க வேண்டும். ஏன் பேய்களை காட்சிப்படுத்தினார் என்பதை நாம் இறுதியில் பார்ப்போம். அதே போல அம்மையார் இசை வடிவத்தை, அம்மையார் தான் முதல்ல அந்த இசை வடிவத்தை, தமிழ் இசை வடிவத்தை நமக்கு கொடுக்கிறாங்க. அதை ஆலங்காட்டு மூத்த திருப்பதிகத்திலேயும் அம்மையார் பதிவு செய்கிறார். துத்தம் கை கிள்ளை விளரி தாளம் உழையிலி ஓசைப்பண் கெழுமப்பாடி கச்சரி கொக்கரை தக்கையோடு தகுநீதம் துந்தூபி தாளம் வீணை மத்தளம் கரடிகை வன்கை மென்றோள் தமருகம் குடமூழா மொந்தை வாசி தத்தணி விரவினோடு ஆடும் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடு. பாருங்க, இந்த மயானத்தை எல்லாம் காட்சிப்படுத்துறாங்க. இப்ப இந்த மயானத்துல என்ன இருக்கு? பேய்கள் தான் இருக்கு. இப்ப சுவாமி ஆடணும்ல, யாரு இந்த வாத்தியங்கள் எல்லாம் வாசிப்பா? இந்த பேய்கள் இந்த வாத்தியங்களை எல்லாம் வாசிக்குது. இந்த பேய்கள் இந்த இசைகளை எல்லாம் பாடுகிறது. பாருங்க, துத்தம் கை கிள்ளை விளரி தாரம். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா கர்நாடக சங்கீதத்துல நாம சொல்றோம் சரி காமா பத நீச, ஏழு இசை. நம்முடைய அருளாளர்களும் ஏழிசையாய் இசை பயனாய் என்ற இறைவனை பாடுகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். ஏழிசையாய் இசை பயனாய். இப்போ இறைவனே அந்த ஏழிசையாய் இருக்கிறான். அப்போ ஒரு இசைக்கு எது அடிப்படை? ஸ்வரங்கள் அடிப்படை இல்லைங்களா? ஸ்வரங்கள் அடிப்படை. சரி காம பாத நீச, இதையெல்லாம் அப்போவே காரைக்கால் அம்மையார் இந்த சட்ஜம், ரிஷபம், பஞ்சமம், தைவதம், மத்தியமம் என்றெல்லாம் இன்னைக்கு நாம சொல்றோம். இதற்கெல்லாம் தூய தமிழ் சொல் ஒன்று உண்டு, தூய தமிழ் சொற்கள் உள்ளன. இப்ப பாருங்க, இந்த சட்ஜம் என சொல்லக்கூடிய அந்த சரிகமல முதல்ல வர சாக்கு பேரு குரல். அடுத்தது ரீக்கு துத்தம், காக்கு கைகிளை, தாக்கு விளரி, நீ என்பது தாரம், மா என்பது உழை, பா என்பது இழி. பா என்பது இழி. ஆக அழகான தமிழ் சொற்களை நம்முடைய காரைக்கால் அம்மையார் அந்த காலத்திலே பாடிட்டாங்க இல்லைங்களா? அந்த காலத்திலேயே தமிழ் இசை, தமிழ் இசையில தான் முதல்ல இந்த சப்தஸ்வரங்கள் உருவாச்சு. சப்தஸ்வரங்கள் உருவாச்சு. சாரி காம பாத நீச. அதற்கான தமிழ் பெயரையும் அம்மையாரே பாடியிருக்காங்க இந்த ஆலங்காட்டு மூத்த திருப்பதியில. துத்தம் கை கிள்ளை விளரி தாரம் உழையிலி ஓசைப்பண் கெழுமப்பாடி. ஆக இப்படியாக இந்த ஸ்வரங்களின் கூட்டின் வழியாக இறைவனுக்கு இசை பாடுகின்றன பேய்கள். அதோடு சேர்ந்து கச்சரி வாசிக்கிறது, கொக்கரை வாசிக்கின்றன, தக்கை வாசிக்கின்றன, தகுனிதம், துந்துபி, தாளம், வீணை, மத்தளம், கரடிகை, வன்கை மென்றோள், தமருகம், குடமுழா, மொந்தை. பாருங்க எத்தனை வாத்தியங்கள் பாருங்க. சுவாமி ஆடுவதற்கு, அந்த ஆலங்காட்டு அப்பர் ஆடுவதற்கு இத்தனை வாத்தியங்களை இந்த பேய் கணங்கள், பூதகணங்கள் வாசிக்கின்றனவா. இவைகள் எல்லாம் வாசிக்கும் பொழுது இறைவன் ஆனந்தமாக ஆடுகிறார். நம்முடைய பாம்பன் சுவாமிகள் கூட பாத்தீங்கன்னா பஞ்சாமிர்த வர்ணம் சொல்லக்கூடிய ஒரு அழகான செய்யுளை, ஒரு வண்ணத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பஞ்சாமிர்த வர்ணம் என்பது சாதாரண செய்யுள் கிடையாதுங்க. பாடினீங்கன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான் நம் அருகே நிற்பது சத்தியம். அப்ப பாருங்க, அதுல பஞ்சாமிர்தத்துல பால், தயிர், தேன், நெய், சர்க்கரை இவை ஆகிய 5 பொருள்களை சேர்ப்பார்கள். அதன்படியே ஒரு தலைப்பை கொடுத்து அந்த பஞ்சாமிர்த வர்ணத்தை பாடியிருப்பார். இலங்கு நன்களை வெறுஞ்சனோடு என்று பாடிய பாம்பன் சுவாமிகள் இந்த தேன் என்கின்ற கடைசி அந்த செய்யுளை பாடுவர். அதுல முருகப்பெருமான் எப்படி ஆடி வருகிறான் என்று. முருகப்பெருமான் வேறல்ல, சிவபெருமான். சூலதர நாராட ஓதி மகளாட நனி தொழுபூத கணமாட வரியாட அயனோடு தொழுபூத கணமாட. இப்ப பாருங்க, இந்த சிவ குடும்பமே பூதகணங்களோடு ஆடக்கூடிய குடும்பம் தான். அப்ப முருகப்பெருமான் ஆடி வரும் பொழுதும் தொழுபூத கணமோடு பேய்களுடன் ஆடி நீ அத்தன் இடபாகமதில் பெயர் பெற்று விளங்கியவள் நீ பிரணவ ஸ்வரூபினி பிரசன்னவள்ளினி பிரிய உண்ணாமுலையும் நீ என்று காமாட்சி விருத்தத்துல வருது. அப்போ காமாட்சி அம்மனையும் பாடும் பொழுது பேய்களுடன் ஆடி நீ அத்தனிட பாகமதில்
பெயர் பெற்று விளங்குபவள் நீ. யாரு? காஞ்சி காமாட்சியா. பேய்களோடு அவளும் ஆடுகிறாள் என்று காமாட்சி விருத்தத்துல நமக்கு வருது. அப்ப பாருங்க, இதை எல்லாமே அந்த இறைவனுக்கு சொந்தக்காரங்க யாருன்னா இவங்கதான். இறைவனுக்கு சொந்தக்காரங்க யாருன்னா, சுவாமி வராருன்னா தனித்துலாம் வரமாட்டாருங்க. சுவாமி வராருன்னா தனித்துலாம் வரமாட்டாரு. பல்பேய் பூத கணங்களோடு சூழ சுவாமி. நினைச்சு பாருங்க, இந்த பேய்கள் எல்லாம் இந்த சப்த சுரங்களை இசைத்து பாட, இத்தனை வாத்தியங்கள் கச்சரி கொக்கரை தக்கையோடு தகுனித்தம் துந்தூபி தாளம் வீணை மத்தளம் கரடிகை வன்கை மென்றோள் தமருகம் குடமுழா முந்தைவாசி தத்தனை விரவினோடு ஆடுமெங்கள் அப்பன் இடம் திரு ஆலங்காடு. இப்படியாக எல்லா பேய்களும் பூதகணங்களும் பாட இறைவன் தலைவனாக, அதாவது சுழலும் நிறுத்தம் என்று சொல்லுவார்கள். இறைவன் அந்த அண்டமே சுத்துமா இறைவன் ஆடினான், பாண்டரங்கம் என்று சொல்லுவார்கள். என்னது? பாண்டரங்கம். இறைவன் ஆடக்கூடியது பாண்டரங்கம். அந்த மயானத்தையே அரங்கமாக ஆக்கிட்டார் சுவாமி. மயானத்தையே அரங்கமாக ஆக்கிட்டார். ஆக இப்படியாக இவ்வளவு விஷயங்களை பார்த்த காரைக்கால் அம்மையார் ஒவ்வொரு பாடலினுடைய இறுதியிலும் அண்டமுற நிமிர்ந்த ஆடுமெங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடு. அப்பொழுது அந்த ஆலங்காட்டு அப்பர் அந்த பதியிலே அம்மையாருக்கு அந்த அண்ட சராசரத்தையும் அளக்கக்கூடியதாகிய அந்த வடிவத்தை, இன்னைக்கு நம்ம விஸ்வரூப தரிசனம்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதே போன்ற அந்த தரிசனம், அதாவது விண்ணையும் மண்ணையும் அளக்கக்கூடியதாகிய அந்த தரிசனத்தை அம்மையாருக்கு காட்டுறாரு. அம்மையாரும் கூட சேர்ந்து பாடுறாங்க. இப்ப பாருங்க, நாட்டியத்துக்கு தலைவர் யார்? நம்மளுடைய சுவாமி தான், சிவபெருமான் தான். அப்போ ஒருத்தர் நாட்டியம் ஆடணும் அப்படின்னா கையில செண்டுத்தாளம் இருக்கணும். இப்ப இன்னைக்கு நாம நட்டு வாங்கம்னு சொல்றோம் இல்லைங்களா? நட்டு வாங்கம் என்று சொல்லுகிறோம். ஆக அந்த நட்டு வாங்கம் பாடும் பொழுது அந்த செண்டு தாளத்தை வாசித்துக் கொண்டுதான் நட்டு வாங்கம் பாடுவார்கள். அதற்கு ஏற்ப எல்லாரும் நடனம் ஆடுவாங்க. அப்பொழுது அம்மையாருக்கு சிவபெருமான் கொடுத்த அந்த நாட்டியம் எதுவென்றால் சொக்கம் என சொல்லக்கூடிய அந்த நாட்டியம். இப்போ அந்த கூத்து வகைகள் என்று நாம் பார்க்கும் பொழுது, இந்த கூத்து வகைகளை மிக அழகாக காட்சிப்படுத்துவது எது என்றால் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஆதி தமிழர்கள் என்னென்ன வகையான கூத்துக்களை எல்லாம் ஆடி இருக்கிறாங்க, என்னென்ன வகையான ஆடல்லாம் இருந்திருக்கு. மனிதனுடைய வாழ்க்கையே ஆட்டம்தான். பிறந்தது முதல் இறப்பது வரை நாம எல்லாருமே ஆடிக்கொண்டுதான் இருக்கிறோம். அதையெல்லாம் ஆட்டுவிப்பவர் யார் என்றால் நம்முடைய சுவாமி. அவருமே பெரிய ஆட்டக்காரர். யாரு? சிவபெருமானே பெரிய ஆட்டக்காரர். அப்படி பாத்தீங்கன்னா ஆதி காலத்துல நம்முடைய தமிழர்கள் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஆடித்தான் தங்களுடைய சந்தோஷத்தையும் தங்களுடைய துக்கத்தையும் தங்களுடைய இறைத்தன்மையுமே. அப்படி பாத்தீங்கன்னா ஆடுபவர்கள் என்கின்ற ஒரு குலம் இருந்திருக்கு. வரியர், கூத்தாடுபவர்கள், கூத்தர், இப்படியாகிய அந்த ஆடலையே தன்னுடைய தொழிலாக வைத்தவர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க அந்த காலத்துல. இதை தாண்டி வெறியாட்டு, அணங்காடுதல், இறையாடல், அதாவது இந்த சாமியாட்டம் இன்னைக்கு நாம சொல்றோம் பாத்தீங்களா, இப்படியாகிய ஆடல்கள்லாம், அதாவது தெய்வ மகளிர் ஆட்டம், ஆடு மகளிர் ஆட்டம், இப்படியெல்லாம் நம்முடைய ஆதி தமிழர்கள் இப்படியாகிய கூத்து வகைகள் எல்லாம் கொண்டாடி இருக்கிறாங்க. அதே போல இறையாடல். இப்ப இறைவன் ஆடக்கூடிய அந்த ஆட்டத்தை என்னென்னலாம் சொல்றாங்க அப்படின்னா கொடுகொட்டி, மல்லாடல், காபாலம், இப்படியெல்லாம் சொல்றாங்க. இப்ப சிவபெருமான் மண்டை ஓடுகளை அணிந்து அவர் ஆடக்கூடிய அந்த ஆட்டத்திற்கு பெயர் பார்த்தீங்கன்னா காபாலம். அதே சிவபெருமான் நிறுத்தம் புரியக்கூடிய ஒவ்வொரு ஆட்டத்திற்கும் ஒரு பேர் இருக்கு. திரிபுர தாண்டவம், கொடுகொட்டி, இதெல்லாமே பாத்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள் பதிவு பண்ணிருக்கு. கலித்தொகையில கடவுள் வாழ்த்துல சிவபெருமான் ஆடக்கூடிய அந்த கொடுகொட்டியை பதிவு செய்த இதெல்லாமே பாத்தீங்கன்னா இறையாடல். ஆக இப்படியாக சிவபெருமான் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஆடிக்கொண்டுதான் இருக்கிறார். இப்ப சப்தவிடங்க ஸ்தலங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, அங்க தியாகராஜமூர்த்தி அஜபா நடனம் ஆடுறார். ஆமாவா இல்லையா? அஜபா நடனம். அதே போல திருநாகை காரோணம், வேதாரண்யம், திருக்காராயில், திருக்குவளை, திருநள்ளாறு, பிருங்க நடனம், உன்மத்த நடனம், குக்குட நடனம், விசி நடனம், இப்படியாக இறைவன் ஆடிக்கொண்டே இருக்கிறான். இப்படியாக சுவாமி படைப்பு ஐந்தொழிலை செய்கிறார்.
படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல். இப்ப படைத்தல் என சொல்லும் பொழுது காளிகா தாண்டவம், காத்தல் என சொல்லும் பொழுது கௌரி தாண்டவம், ஒழித்தல் அதாவது ஒடுக்குதல் என சொல்லும் பொழுது சங்கார தாண்டவம். சம்ஹாரம் காலத்துல சுவாமி அந்த தாண்டவத்தை ஆடுகிறார். இப்ப மறைப்பு தொழில் அருளல் என சொல்லும் பொழுது ஊர்த்துவ தாண்டவம், மறைத்தல் என சொல்லும் பொழுது திரிபுர தாண்டவம், மறைத்தல் என சொல்லும் பொழுது திரிபுர தாண்டவம். இப்ப பாருங்க, இந்த ஐந்தொழில்ல அருளல் தொழிலை நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த ஐந்தொழில்ல அருளல் தொழில். இப்ப அருளலுக்கு இறைவன் ஆடக்கூடிய அந்த ஆட்டம் எதுவென்றால் ஊர்துவ தாண்டவம். அதனாலதான் திருவாலங்காடு ஊர்துவ தாண்டவ மூர்த்தியை இருக்கக்கூடிய இடம். தில்லை ஆனந்த கூத்தன், தில்லை ஆனந்த கூத்தன் அதாவது ஆனந்த நடனம். திருவாலங்காடு ஊர்துவ நடனம். மதுரை நெல்லை முனி தாண்டவம், நெல்லை என்பது முனி தாண்டவம். அதே போல திருக்குற்றாலம் திரிபுர தாண்டவம், மதுரை சந்தியா தாண்டவம், மதுரை சந்தியா தாண்டவம். ஆக இப்படியாக பஞ்ச சபைகளில் இறைவன் ஆடக்கூடிய அந்த ஒரு நடனத்திற்கும் பெயர் உண்டு. அப்ப பாருங்க, திருவாலங்காடு என்பது மூத்த சபை, பஞ்ச சபைகளிலேயே ரத்தின சபை என்று சொல்லுவோம். அங்க சிவபெருமான் ஊர்த்வ தாண்டவராக, ஊர்த்வ தாண்டேஸ்வரராக, சுவாமிக்கு பெயரே ஊர்த்வ தாண்டேஸ்வரர். அவர் ரத்ன சபையின் கீழ் இருப்பதனால் அவருக்கு ரத்ன சபாபதி. ஆதியிலே அவர் ஆலங்காட்டு அப்பராக சுயம்பு மூர்த்தியாக வந்ததனால் ஆலங்காட்டு அப்பர், வடாரண்யம் என்று சமஸ்கிருதத்திலே சொல்லுவோம் இல்லைங்களா, வடாரண்யம் என்று சமஸ்கிருதத்திலே சொல்லுவோம். ஆக இப்படியாக சிவபெருமானுக்கு திருவாலங்காடிலே பெயர். அப்பொழுது காரைக்கால் அம்மையார் அந்த சிவபெருமானுடைய ஆட்டத்தை பார்க்கிறாங்க. அது என்ன ஆட்டம் என்றால் சொக்கம் என சொல்லக்கூடிய அந்த ஆட்டம். அந்த இறைவன் ஆடக்கூடிய அந்த ஆட்டங்களிலேயே சொக்கமாகிய அபிநயம் என்று சொல்லுவார்கள். சொக்கமாகிய அபிநயம். இப்ப இந்த கூத்து வகைகளிலேயே இந்த அபிநய கூத்திலேயே பாத்தீங்கன்னா பல்வகை உண்டு. ஆங்கிகம், ஆங்கிகம் என்கின்ற ஒரு வகுப்பு இருக்கு. இப்ப எப்படின்னா, ஒருத்தர் ஆடுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா, அவங்களுக்கு ஒரு அரங்கம் இருக்கணும். ஆடுபவர்கள் தங்களை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும், ஆடுபவர்கள் தங்களை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும். அதே போல வாசிகம், பாடுவதற்கு ஏற்றார் போல சொல்லுவதற்கு ஏற்றார் போல ஆடணும். இப்ப இங்க பேய்கள் எல்லாம் பாடுகின்றன, இறைவன் அதற்கு ஏற்றார் போல இந்த காடரங்கம் என சொல்லக்கூடிய இந்த மயான வனத்திலே, காடரங்கம் என சொல்லக்கூடிய இந்த மயானத்திலே இறைவன் ஆடுகிறார். இறைவன் ஆடுகிறார். எப்படி ஆடுறார் தெரியுங்களா? அதற்கான அணிகலன்களோடு, அதற்கான அணிகலன்களோடு. இப்ப கூட பாத்தீங்கன்னா, ஆடுபவர்கள் அந்த அரங்கத்திற்கு மேல இந்த மேடைக்கு வரும் பொழுது நல்ல ஒப்பனை பண்ணிக்கிட்டு தான் வருவாங்க. ஆமாவா இல்லையா? அதற்குண்டாந்த அந்த ஒப்பனைகள், அந்த முகத்துல அந்த சாந்துகளை தீட்டிக் கொண்டு, கண்ணுக்கு மையிட்டு கொண்டு, அதற்கான மலர்கள், அதற்கான அணிகலன்கள், இப்படியாகத்தான் வருவாங்க. சுவாமியும் அதே போல வராராம். திருவாலங்காட்டுல சிவபெருமான் அதே போல வராராம். எப்படி வராரு தெரியுங்களா? இந்த மயானத்துல இருக்கக்கூடிய இந்த எலும்புகள், ஆமை ஓடு, பன்றியின் கொம்பு, மண்டை ஓடுகள், இவைகளை எல்லாம் அணிகலன்களாக, இவைகளை எல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க அவருடைய தோற்றத்தை. தாழ் சடை 8 திசையும் வீச அங்கம் குளிர்ந்து அனல். அப்ப கற்பனை பண்ணி பாருங்க, சிவபெருமானுடைய சடை 8 திசையும் வீசுது என்றால் அவருடைய சடையினுடைய நீளத்தை பார்த்து கொள்ளுங்கள். அதே போல சிவபெருமானுக்கு பஸ்மாதி பூஷன் என்ற ஒரு பெயர் இல்லைங்களா? அந்த சுடு நீரை உடல் முழுக்க பூசிக்கிறார், உடல் முழுக்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா காசில எல்லாம் சிவபெருமானுடைய அடியார்கள் எல்லாருமே அந்த உடல் முழுக்க, அந்த கண்ணு மட்டும்தான் தெரியும், வாய் மட்டும்தான் தெரியும், உடல் முழுக்க அந்த மயான சாம்பலை பூசிக்கொண்டு தன்னை ஒப்பனை செய்து கொள்கிறார். சுவாமி தன்னை ஒப்பனை செய்து கொள்கிறார். சரிங்க, மலர் வேணுமே. என்னென்ன மலரெல்லாம் சுவாமி சூடுவாரு? ஊமத்தம், எருக்கு, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மயானத்துல இருக்கக்கூடிய மலர்கள். கொன்றை மாலை, அதே போல இது நம்முடைய வில்வம், இவைகளை எல்லாம் சூடி தன்னை அலங்கரித்து கொண்டு வரார். எங்க வராரு? ஸ்டேஜுக்கு வரார். அந்த சபை என சொல்லக்கூடிய ஆடக்கூடிய சபை என்பது எது? திருவாலங்காடு. ஆடக்கூடிய சபை பாருங்க, திருவாலங்காடு அவருக்கு ஆடரங்கமா இருந்திருக்கு. யாருக்கு? ஆலங்காட்டு அப்பருக்கு. அப்ப பாருங்க, பேய்கள் தான் ஆடியன்ஸ், பேய்கள் தான் ஆடியன்ஸ். இந்த கூட பக்கவாத்தியம்,
பாட்டு பாடுறவங்க, இவங்க எல்லாருமே பேய்களும் பூதகணங்களும். அதுல ஒரு பெரிய பேய் காரைக்கால் அம்மையார் தான் அந்த சிண்டுத்தாளம் வாசி நட்டுவாங்கம் பாடிக்கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அம்மையார் அப்பவே இந்த வரத்தை வாங்கிட்டாங்க. இரவாத இன்ப அன்பின் பின் வேண்டின் பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை மறவாமை வேண்டும், அறவா நீ ஆடும்பொழுது நீ அடிக்கீழ் இருக்க என்று உன்னை பாட வேண்டும். அதாவது நான் பாட வேண்டும் இறைவா, அதற்கு ஏற்ப நீ ஆட வேண்டும். இப்ப புரியுதுங்களா? சிவபெருமான் தான் நாட்டியத்தின் தலைவர். நாட்டியத்தின் தலைவர் சதா சர்வகாலம், சதா சர்வகாலம். அப்போ காரைக்கால் அம்மையார் கண்ட அந்த நாட்டியத்திற்கு பெயர் சொக்கமாகிய அவிநயம். சிவபெருமான் அம்மையாருக்கு ஆடி காட்டிய அந்த நடனத்திற்கு பெயர் சொக்கமாகிய அவிநயம். சொக்கமாகிய அவிநயம். ஏனென்றால் இத்தனை ஒப்பனைகளோடு சுவாமி ஆடுறார். இத்தனை ஒப்பனைகளோடு இறைவன் ஆடுகிறார். ஆக அப்படியாகிய இறைவனை அம்மையார் கண்டு உவக்களிப்பு எய்துகிறார். உவக்களிப்பு எய்துகிறார். இப்படியாக அந்த திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகங்கள் என சொல்லக்கூடிய திருப்பதிகம் 1, திருப்பதிகம் 2. இறுதியில அம்மையார் இந்த பதிகங்களை எல்லாம் பாடுபவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்று அந்த விஷயத்தை சொல்றாரு. ஒப்பினை இல்லவன் பேய்கள் கூடி ஒன்றினை ஒன்றடி தொக்களித்து பப்பினை இட்டு பகண்டையாட பாடிரு தன்னறியாழமைப்ப அப்பனை அணிதிரு ஆலங்காட்டுள் அடிகளை செடிதலை காரைக்கால் பேய். தன்னையே சொல்லிக்கிட்டாங்க. காரைக்கால் பேய் செப்பிய செந்தமிழ் 10 வல்லார் சிவகதி சேர்ந்தின்பம் எய்துவாரே. இப்படியாகிய இந்த திருவாலங்காட்டு அப்பரை எவரொருவர் தரிசிக்கிறார்களோ, இந்த திருவாலங்காட்டு அப்பனை எவரொருவர் இந்த மூத்த திருப்பதிகத்தை உள்ளன்போடு உறுதியாக பாடுகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக சிவகதி கிடைக்கும். அந்த பாட்டின் பயன், இந்த பதிகத்தின் பயன், இதை எல்லாமே அம்மையார் தாங்க முதல்ல நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அம்மையார் தான் முதல்ல கொடுத்திருக்காங்க. அதே போல மண்டலம் என சொல்லக்கூடிய பேய்கள் எல்லாம் அங்க மண்டலித்து உள்ளாலம் என சொல்லக்கூடிய ஒரு ஆட்டமா சிவபெருமான் ஆடியது உள்ளாலம் விட்டு. உள்ளாலம் என்பது ஒரு வகையான ஆட்டம். அங்க சிவபெருமான் ஆலங்காட்டுல அந்த உள்ளாலம் என சொல்ல பேய்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று கைப்பிடித்து மண்டலித்து அதன் நடுவே சிவபெருமான் உள்ளாலம் என சொல்லக்கூடிய அந்த ஆட்டத்தை ஆடுற. உள்ளாலம் என சொல்லக்கூடிய அந்த ஆட்டத்தை அடுத்த திருப்பதிகத்துல பாத்தீங்கன்னா எட்டி இலவம் ஈகை சூரை காரை படர்ந்தெங்கும் என்று அடுத்த பாடலிலேயும் அந்த மயான காட்சியையும் அந்த பேய்களினுடைய காட்சியையும் அந்த பதிகத்தை பாடுவதனால் சூடும் மதியம் சடை மேல் உடையார் சுழல்வார் திருநட்டம். இறைவன் ஆடக்கூடிய அந்த ஆட்டத்திற்கு பெயர் திருநட்டம். சுழல்வார் சுழன்று ஆடுகிறாராம். சுவாமி ஆலங்காட்டுல சுழன்று ஆடுகிறார். அவர் சுழன்று ஆடும்பொழுது அண்டமும் சுழலுகிறது. அண்டமும் சுழல்கிறது. ஆடும் அரவம் அறையில் ஆர்த்த அடிகள் காடுமலிந்த கனல்வாள் எயிற்று காரைக்கால் பேய். காரைக்கால் அம்மையார் தன்னை எந்த வகையான பேய் என்று சொல்லுகிறார். தன்னை எந்த வகையான பேய் என்றால் எயிற்று காரைக்கால் பேய். எயிற்று பேய் நம்ம முன்ன பார்த்தோம். எயிற்று காரைக்கால் பேய் தன் பாடல் 10 பாடி ஆட பாவம் நாசமே. என்ன சொல்றாங்களா அம்மையாரு, இந்த 10 பாடல்களையும் நீங்க பாடி ஆட வேண்டும். அப்படி நீங்க பாடி ஆடினீங்கன்னா உங்களுடைய பாவம் நாசமாகிவிடும், உங்களுடைய பாவங்கள் ஓடிவிடும், உங்களுடைய வினைகள் ஓடிவிடும். பண்டாகிய வினைகள், பண்டு என்றால் பழமையாக இந்த உடல் எத்தனையோ ஜென்மம் பிறந்திருக்கோங்க. இந்த ஆன்மா எத்தனையோ ஜென்மங்கள் பிறந்து பிறந்து இறந்து 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 பிறந்து பிறந்து இந்த மனித பிறவியை எடுத்து வந்திருக்கு. ஆக பண்டாகிய வினைகள், இத்தனை ஜென்மத்தில் நாம் செய்து வைத்த, இத்தனை பிறவிகளில் நாம் செய்து வைத்த வினைகளை எல்லாம் இந்த 2 பதிகங்கள் பாவம் நாசமே என்று அம்மையார் அந்த பதிகத்தின் பயனை நமக்கு அருளுகிறார். இந்த பதிகத்தின் பயனை அடுக்கிறார். அப்ப பாருங்க, ஆலங்காட்டிற்கு எவ்வளவு ஒரு விசேஷம். ஆலங்காட்டிற்கு அப்ப சிவபெருமான் ஆதியிலே அந்த இடத்துல அண்டமுற நிமிர்ந்து ஆடும் ஐயனார் என்று தான் பெரியவர்கள் அந்த காலத்துல பேரெல்லாம் வச்சிருக்கிறாங்க இல்லைங்களா. அண்டமுற நிமிர்ந்து ஆடும் அடிகள், அண்டமுற நிமிர்ந்து ஆடும் அடிகள். இன்னைக்கு நாம ஊர்த்துவ தாண்டேஸ்வரர் என்று சொல்றோம்.
இன்னைக்கு நாம ரத்ன சபாபதி மூர்த்தி என்று சொல்றோம். அங்க பாருங்க சுவாமியை பாரு. உலகத்திலேயே வேற எங்கேயுமே இது போல ஒரு சிவபெருமானினுடைய நடன காட்சியை பார்க்க முடியாது இல்லைங்களா? வடாரண்யம் என சொல்லக்கூடிய திருவாலங்காட்டுல மட்டும்தான் சுவாமி தன்னுடைய இடது காலை வானத்திற்கண் பார்த்தபடி வச்சிருப்பார். இந்த காளியோடு நடனம், அந்த நிறுத்தவாதம், காளியோடு நடனத்தின் வழியாக சுவாமி காளியை வெல்லுகிறார். அந்த புராணத்தை எல்லாம் நாம பார்த்தோம்னா அவ்வளவு ஒரு அருமையான புராணம். இந்த திருவாலங்காட்டினுடைய பெருமைகளை எல்லாம் சொல்ல வேண்டும் என்றால் இந்த ஒரு மணி எல்லாம் போதாது. நம்ம தலைப்பை தாண்டி போயிடுவோம். நம்முடைய தலைப்பு காரைக்கால் அம்மையார் கண்ட திருவாலங்காடு. நம்முடைய தலைப்பு காரைக்கால் அம்மையார் கண்ட திருவாலங்காடு. இப்படியாக அந்த திருவாலங்காடு என்பது திரு கைலாய மலைக்கு சமம். திரு கைலாய மலைக்கு சமம். ஏனென்றால் இறைவன் நினைச்சா கைலாய மலையிலேயே அம்மையாருக்கு முக்தி கொடுத்திருக்கலாம். இறைவன் நினைச்சா அங்கேயே முக்தி கொடுத்திருக்கலாம். ஆனால் அம்மையாரை சிறப்பிக்க வேண்டும். அம்மையாரை சிறப்பிக்க வேண்டும். தனித்து காட்ட வேண்டும். தனித்து காட்ட வேண்டும். இன்னைக்கும் நம்ம ஆலங்காடு என்று நாம் சொன்னோமே என்றால் காரைக்கால் அம்மையார் அங்க முக்தி பெற்றிருக்கிறாருன்னு தான் நாம சொல்லுவோம். காரைக்கால் அம்மையார் முக்தி பெற்ற இடம். சுனந்த முனிவர் என சொல்லக்கூடிய அந்த முனிவருக்கும் கார்கோடன் ஆகிய சிவபெருமானுடைய அந்த கங்கணத்துல ஒண்ணு கார்கோடகன் என்கின்ற பாம்பு தெரியாம விஷத்தை கக்கிடுச்சான். அதனுடைய பாவத்திற்காக திருவாலங்காட்டுல வந்து தவம் செய்து, அந்த சுனந்த முனிவரோடு தவம் செய்து, எப்படி தில்லையில வந்து புலிக்கால் முனிவருக்கும் பதஞ்சலி முனிவருக்கும் சுவாமி நடன காட்சி கொடுத்தாரோ அதே போல திருவாலங்காடுல சுனந்த முனிவருக்கும் அந்த கார்கோடகன் என சொல்லக்கூடிய அந்த நாகத்திற்கும் சிவபெருமான் அந்த தாண்டவத்தை, இந்த சுத்த தாண்டவம் என சொல்லக்கூடிய அந்த தாண்டவத்தை இங்க காட்டியிருக்கிறார். இந்த இடத்துல காளியோடு சுவாமி நிறுத்தவாதம் செய்திருக்கிறார். இன்னைக்கும் ஆலங்காட்டுக்கு போனீங்கன்னா தில்லை மாதிரியே வழிபாட்டு முறை. முதலில் நாம் ஆலங்காட்டு காளியம்மையை வழிபட்ட பிறகே நாம் ஐயனை தரிசிக்க வேண்டும். தில்லைக்கு போறவங்களும் அப்படிதான். முதலில் பத்ரகாளியை தரிசிக்கணும், அந்த தில்லை காளியை தரிசிக்க வேண்டும், பிறகே நடராஜ பெருமானை தரிசிக்கணும். வெற்றி பெற்றவர் இவர்தான். இருந்தாலும் பெண்மைக்கு பெருமையை சேர்க்கிறார். பெண்மைக்கு பெருமையை சேர்க்கிறார். அப்படியாக பெருமான் பாருங்க, உலகத்துல வேற எங்கேயுமே இது போன்ற நடராஜரினுடைய அமைப்பு கிடையாது. அந்த இடது காலை வானத்தின் கண் தூக்கிய நிலையிலே இல்லைங்களா, விஷ்ணு கிரந்தம் என்று சொல்லுவார்கள். விஷ்ணு கிரந்தம் என்று சொல்லுவார்கள். இந்த நாட்டிய முறைகளிலேயே 108 முறை இருக்குங்க. நாட்டிய முறைகளிலேயே 108 முறை இருக்கு. அதுல ஒரு முறை சுவாமி ஊர்த்வ தாண்டேஸ்வரர் ஆடக்கூடியது. அப்ப சிவபெருமான் ஆடக்கூடியதை பார்த்து அந்த அம்பிகை வியப்புடன் இருக்கிறாள். நீங்க இன்னைக்கும் ஆலங்காட்டுக்கு போங்க, இது வரைக்கும் நீங்க பார்க்கலனா கூட பார்க்கணும். சிவபெருமானுக்கு எல்லா கோயில்கள்லயும் நடராஜ மூர்த்திக்கு இங்கே பாருங்க, நம்ம சுவாமி நடராஜர் இருக்கிறார். 4 திருக்கரங்கள். ஆலங்காட்டு அப்பருக்கு 8 திருக்கரங்கள். ஆலங்காட்டு அப்பருக்கு 8 திருக்கரங்கள். அந்த சடாமுடி இப்படி வீசிக்கிட்டு இருக்கும். அந்த இடது காலை வானத்தின் கண் தூக்கி இருப்பார் சுவாமி, உயர்த்திருப்பார். அந்த அம்பாளுக்கு பெயர், உலகத்திலேயே எல்லா நடராஜருக்கும் பெயர் இருக்கக்கூடிய அம்பிகை வந்து சிவகாமி தான். ஆனால் நடராஜர்னா சிவகாமி தானங்க நமக்கு ஞாபகம் வரும். ஆனா ஆலங்காட்டுல மட்டும்தான் அவள் பெயர் சிவகாமி கிடையாது. அவள் பெயர் சிவகாமி கிடையாது. அவள் பெயர் பக்கம் வியந்த நாயகி, சமிச்சீனாம்பாள் என சொல்லக்கூடிய சமிச்சீனாம்பிகை. இந்த ஆலங்காட்டு அப்பர் ஆடக்கூடியதை பார்த்து அம்பாளே மருண்டு நிற்கிறாளாம், வியந்து நிற்கிறாளாம். அதான் பக்கம் வியந்த. ஐயோ, என்னுடைய தலைவன் இப்படியெல்லாம் ஆடுவாரா? அந்த காளியோடு சுவாமி நிறுத்தவாதம் செய்கிறாரு, அந்த நடனவாதம் யாரு வெற்றி பெற போறான்ட்டு. அப்போ பார்வதி தேவியே மருண்டு நிற்கிறாளாம் சுவாமி ஆடக்கூடிய அந்த ஆட்டத்தை கண்டு. அதனாலதான் உலகத்திலேயே எங்க நடராஜ பெருமான் இருந்தாலும் அவருக்கு உடன்பாரியாக இருப்பவள் சிவகாமி. ஆனால் திருவாலங்காட்டுல மட்டும் அவளுக்கு பெயர் சமிச்சீனாம்பிகை என சொல்லக்கூடிய பக்கம் வியந்த நாயகி, பக்கம் வியந்த நாயகி. இப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் கொண்ட அருட்பதி. அருட்பதி. இப்ப பங்குனி சதயம் வரப்போகுது, அம்மையாரினுடைய முக்தி நிகழப்போகுது. நமக்கு எல்லாருக்குமே ஒரு டவுட், அம்மையார் முக்தி பெற்றுட்டாங்களா? நாம எல்லாம் அவர் முக்தி பெற்றுவிட்டார் என்றுதான் நினைத்து கொண்டிருக்கின்றோம். அம்மையார் இந்த மானிடம் உய்ய, அம்மையார் இந்த மானிடம் உய்ய இன்றளவும் அந்த ஆலங்காட்டு அப்பரின் கீழ் பாடிக்கொண்டே இருக்கிறார்.
இறைவன் சதா நிறுத்தம். அவன் ஆடுவது நிறுத்திவிட்டான் என்றால் அண்ட சராசரமும் நின்றுவிடும். அப்ப அண்ட சராசரமும் இயங்க வேண்டும் என்றால் அம்மையார் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். முக்தி பெற்றவர் பாட முடியாது. அம்மையார் இன்னும் இந்த மானிடம் உய்வதற்காக சதா சர்வகாலமும் பாடிக்கொண்டே இருக்கிறார். இறைவன் ஆடிக்கொண்டே இருக்கிறார். அதுதான் திருவாலங்காட்டு ரகசியம். அதுதான் திருவாலங்காட்டு ரகசியம் இல்லைங்களா? இன்னைக்கும் திருவாலங்காட்டுக்கு போறவங்களுக்கு ரகசியம் தெரியாது. இங்க நிறைய சூட்சுமங்கள் இருக்கு, நிறைய சூட்சுமங்கள் இருக்கு. ஆதி ஒரு காலத்துல அது ரத்தின சபாபதி, ரத்தினங்களால் வேயப்பட்ட கூரையின் கீழ் சுவாமி இருந்தார். இன்னைக்கும் அம்மையார் சூட்சுமமாக அங்க பாடிக்கொண்டே இருக்கிறாங்க, அந்த செண்டு தாளத்தை வாசித்துக் கொண்டே இருக்கிறார். அப்பேற்பட்ட அருட்பதிங்க சுவாமி அங்க வடாரண்யேஸ்வரராக ஆலங்காட்டப்பராக கொஞ்சம் மிரட்டுவது போலதான் இருப்பார், அருள்மூர்த்தி. ஆனால் ஒரு கோயில்ல அந்த லிங்க மூர்த்தத்திலேயே சுவாமியினுடைய தன்மை தெரியும். அந்த லிங்க மூர்த்தத்திலேயே சுவாமியினுடைய தன்மை தெரியும். சுவாமி அங்க கல்யாண குணத்தோட இருக்கிறாரா, சுவாமி அங்க கொஞ்சம் உக்கிரமா இருக்கிறாரா, சுவாமி இங்க பாத்தீங்கன்னா அந்த சத்யோஜாத மூர்த்தமாக இருக்கிறாரா, அகோர மூர்த்தமாக இருக்கிறாரா, ஈசான்ய மூர்த்தமாக இருக்கிறாரா என்று அந்த லிங்கத்தை பார்க்கும் பொழுதே நமக்கு தெரியும். அந்த லிங்கத்தை பார்க்கும் பொழுதே தெரியும். ஆக இப்படியாக அந்த ஆலவனக்காடு என சொல்லக்கூடிய அந்த காட்டிலே இறைவன் ஆலங்காட்டு அப்பராக அந்த அம்மையாரை ஆட்கொள்ளுவதற்காக, காரைக்கால் அம்மையாரை ஆட்கொள்வதற்காக ஊர்த்வ தாண்டேஸ்வரராக, ரத்ன சபாபதியாக, அண்டமுற நிமிர்ந்தாடும் எங்கள் அப்பன், அண்டமுற நிமிர்ந்தாடிய ஐயனார், அண்டமுற நிமிர்ந்தாடின் அடிகள் என்று நாம் இன்னைக்கும் சுவாமிக்கு பல பெயர் சொல்லியிருக்கோம். ஆக இப்படியாகிய இந்த திருவாலங்காட்டை நம்முடைய சமய குறவர்களாகிய ஞானசம்பந்த சுவாமிகள், நாவுக்கரசு சுவாமிகள், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியிருக்கிறாங்க. ஆனா ஆலங்காட்டை அவர்கள் நெருங்கவில்லை. ஆலங்காட்டை நெருங்கல. அம்மையார் தலையாலேயே நடந்து வந்த அந்த ஆலங்காட்டை அவர்கள் மிதிக்கவில்லை. அந்த தாய்க்கு அவ்வளவு ஒரு மரியாதை. அருளாளர்ல பெரியவங்கம்மா, காலத்தினால் முந்தையவர்கள், தேவார மூவருக்கும் முந்தையவர் காரைக்கால் அம்மையார். இன்னைக்கு நாம பதிக பெருவழின்னு சொல்றோம். 10 பதிகங்களாக 10 பாடல்களாக ஒரு பதிகத்தை நாம படிக்கிறோம். இதற்கு முதலில் வித்திட்டவர் அம்மையார். முதலில் வித்திட்டவர் அம்மையார். இன்னைக்கு நாம பண் வழியில பாடுறோம், தேவாரங்களை பண்கள் மூலமாக பாடுறோம். நட்டப்பாடை, பழப்பஞ்சுரம், வியாழக்குறிஞ்சி, இந்தலம், இதையெல்லாம் முதலில் பாடி காட்டியவர் அம்மையார். முதலில் அம்மையார் திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகத்தை நட்டப்பாடை என்கின்ற பண்ணில் தான் முதல்ல பாடுறார். அதை வைத்தே ஞானசம்பந்த சுவாமிகள் தோடுடைய செவியன் விட ஏறியோர் தூவெண்மதி சூடி என்று பாடுகிறார். இரண்டாவது பதிகம் எட்டி இலவம் ஈகை சூரை காரை படர்ந்தெங்கும் இந்தல பண்ணல பாடுறார். இன்னைக்கும் நம்முடைய திருமயிலை மட்டிட்ட புன்னை அங்கம் பூம்பாவை உயிர்ப்பித்தெழுந்த அந்த பதிகம் இந்த இந்தலப்பண் என சொல்லக்கூடிய இந்த பண்ணில் தான் ஞானசம்பந்த சுவாமிகள் பாடியிருக்கிறார் இல்லைங்களா? மட்டிட்ட புன்னையும் காணல் மட மயிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் என்று இந்த சைவ உலகத்திற்கு இத்தனை விஷயங்களை அறிமுகப்படுத்தியவர் அம்மையார் தான். கட்டளை கலித்துறையில் முதலில் பாடியவர் அம்மையார் தான். கட்டளை கலித்துறை எழுத்தண்ணி பாடுவது, செய்யுளை எழுத்தண்ணி பாடுவது. தொல்காப்பியத்துல கூட அந்த இலக்கணம் கிடையாது, தொல்காப்பியத்துல கூட கிடையாது. அம்மையார் முதல்ல பாடுறாங்க. அந்தாதி என சொல்லக்கூடிய அந்த தொடையை, அந்தாதி தொடை, ஒரு பாட்டினுடைய இறுதி அடுத்த பாடலினுடைய தொடக்கமாக அற்புத திருவந்தாதி. இரட்டை மணி மாலை, ஒரு கட்டளை கலித்துறையும் ஒரு வெண்பாவையும் கோர்த்து எப்படி ஒரு முத்தையும் ஒரு வெண்மணியும் கோர்த்து ஒரு மாலையை நாம் செய்கிறோம், அதே போல ஒரு கட்டளை கலித்துறை ஒரு வெண்பா செய்யுளை மாற்றி பாடுவது. ஆனா அம்மையார் இதுல கொஞ்சம் வித்தியாசமாக வெண்பாவும் கட்டளை கலித்துறையும், வெண்பாவும் கட்டளை. ஆக இப்படியாக அம்மையார் இந்த சைவ உலகிற்கும், இந்த தமிழ் உலகிற்கும், இந்த பக்தி உலகிற்கும் அவர் ஆற்றிய தொண்டு பெரிய தொண்டு. அவர் வெறும் பக்தி தொண்டு மட்டும் ஆற்றவில்லை, ஞானத்திற்கான பாதையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆக இப்படியாகிய காரைக்கால் அம்மையார் தலையாலேயே நடந்த அந்த ஆலங்காட்டிற்கு இவங்க யாருமே கால் வைத்து நடக்கல. அந்த ஊரினுடைய எல்லை பழையனூர்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த பழையனூர் சாட்சி பூதேஸ்வரரிடமிருந்தே இந்த பதிகங்களை எல்லாம் பாடி அங்கிருந்தே பெருமானை வணங்கி அவர்கள்
அடுத்த தல யாத்திரைக்கு சென்றார்கள். ஆக அப்பேற்பட்ட ஒரு அருட்பதி, ஒரு சிவப்பதி, அங்க எல்லாமே சிவம் தான். சென்றாடும் தீர்த்தம் கான், அங்க சிவபெருமானே சென்றாடும் தீர்த்தமாக இருக்கிறார். அந்த குலமே சிவபெருமான். அங்க நாவுக்கரசு பெருமான் பாடுறார், முக்தா முக்தி தரவல்ல என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆலங்காட்டு அப்பரை பாடுகிறார் இல்லைங்களா. முக்தா முக்தி தரவல்ல, நமக்கு முக்தி தரக்கூடிய அம்மையாரும் அதையே பாடிட்டாங்க. இந்த ஆலங்காட்டு பதிகங்களை எல்லாம் பாடினா நிச்சயமாக சிவகதி என்று. ஆக இப்படியாக இந்த சைவ உலகிற்கும், தமிழ் உலகிற்கும், பக்தி உலகிற்கும், ஞான உலகிற்கும் ஒரு தலையாய தொண்டை ஆற்றிய 63 நாயன்மார்களிலே 3 பெண் நாயன்மார்கள் தான் அதிலே தலையானவர், முதலானவர், இறைவனாலேயே அம்மை என அழைக்கப்பட்டவர் காரைக்கால் அம்மையார் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாக நடத்தியிருக்கும் அம்மையார் அவர்களுக்கு எங்கள் சபா சார்பில் மலர் மாலையை அணிவித்து கௌரவப்படுத்திக்கிறோம். ஆரோக்கியம் சார் அவர்கள் சார்பாக இந்த நினைவு பரிசினை வழங்குகிறேன். ஆக இப்படியாக இந்த பெண் உலகிற்கு, இந்த பெண் சமுதாயத்திற்கு, பெண் குலத்திற்கே பெருமை சேர்த்தவர் காரைக்கால் அம்மையார். நம்ம எல்லாருமே காரைக்கால் அம்மையாரை படிக்க வேண்டும். நாம் எல்லாருமே காரைக்கால் அம்மையார் பாடிய இந்த அற்புத திருவந்தாதி, இறைவனையே முதலில் காட்சிப்படுத்தியவர் அம்மையார் தான். இறைவன் சிவபெருமான்னா இப்படிதான் இருப்பார். சிவபெருமான்னா நாகாபரணத்தை போட்டிருப்பார், திருநீர் உடல் முழுக்க திருநீரை அணிந்திருப்பார், அவர் இந்நிறத்தவர் என்றெல்லாம் முதலில் காட்சிப்படுத்தியவர். அம்மையாரினுடைய காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டிற்கு முன்பு. அப்ப பாருங்க, தேவாரம் மூவர்களுக்கும் முன்பு பிறந்தவர். அதனாலதான் நான் சொன்னேன் பாத்தீங்களா, நம்மை பேணும் அம்மைக்கான். அப்பொழுது அந்த காலத்துல சைவம் எல்லாம் மங்கிவிட்டது, சைவம் எல்லாம் மழுங்கி விட்டது. அப்போ இந்த சைவ உலகிற்கு புத்துயிர் கொடுப்பதற்காக, இனி வரக்கூடிய இந்த சைவ மக்களை எல்லாம் தழைக்க செய்வதற்காக, சைவத்தை தழைக்க செய்வதற்காக வந்தவர் இவர் என்று நம்மை பேணும் அம்மைக்கான் உமையே என்று அன்று அம்மையார் திருக்கைலாய மலையை தலையாலே சொல்லும் பொழுது சிவபெருமான் இவள் நம்மை பேணும் அம்மைக்கான் என்று சொன்னார். நம்மை பேணும் அம்மைக்கான். இன்னும் ஒரு விஷயம் நான் சொன்னேன், ஏன் அம்மையார் அந்த பேய் வடிவத்தை வேண்டி பெற்றார்? பேய் என்பது உருவத்தால் அல்ல. இப்ப பாத்தீங்கன்னா ஆழ்வார்கள்ல கூட பேய் ஆழ்வார்னு ஒரு ஆழ்வார் இருக்கிறார். அதற்காக அவர் பேய் வடிவம் பெற்றாரா என்றால் கிடையாது. பெருமை பொருந்திய ஆழ்வார் என்பது கூட பேய் ஆழ்வாராக மாறி இருக்கலாம், புணர்ச்சியின் விதியாக, தெரியவில்லை. இந்த பேய் என்பது, இப்ப பேய் என்றாலே ஒரு வேட்கை. இப்ப நமக்கு ஆலங்காட்டு திருப்பதிகத்துல பார்த்தோம், பேய்கள் பண்ணக்கூடிய வேலைகள், அந்த சேஷ்டைகள், இதெல்லாம் அது எந்தெந்த நேரத்துல எப்படி இருக்குன்னே நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் பேய் என சொல்லும் பொழுது ஒரு வேட்கை இருக்கும், ஒரு அச்சுறுத்தல் இருக்கும். மனிதனுடைய, அதாவது பட்டினத்தார் கூட பாருங்க, பேய் போல் திரிந்து பிணம் போல் கிடந்து, இல்லைங்களா? பேய் போல் திரிந்து பிணம் போல் கிடந்து, அது சொல்றாரு. அதாவது இட்ட பிச்சை எல்லாம் நாய் போல் இது பண்ணு. ஆகவே பட்டினத்தார் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லும் பொழுது பாருங்க, பேய் போல் திரிந்து. அப்ப பேய் என்றால் நாம் பேய் வடிவமாக பெற வேண்டுமா? அப்படி கிடையாது. பேய் என்பதற்கு ஒரு குணம் இருக்கு, வேட்கை குணம். ஆக நாமும் அந்த சிவத்தை அடைவதற்கான வேட்கையை பெற வேண்டும். சிவத்தை அடைவதற்கான அந்த உள வேட்கை தான் இங்கு நாம் பேய் என சொல்லக்கூடிய அந்த வேட்கை. ஆக குணத்தின் அடிப்படையிலே நாமும் அந்த பேயார் போல மிக வேட்கையாக, அம்மையார் பாருங்க, பேய் வடிவம் பெற்ற உடனேவே மனதினும் கடிது கைலாய மலைக்கு போயிட்டாங்களாம். இப்போ மனம் திருக்கைலாய மலையை நினைக்குதுங்க. நினைச்ச மாத்திரத்துல நாம அங்க போறோம் இல்லைங்களா, மனதால போறோம். அதனும் வேகமாக பேய் வடிவம் வைத்து அவங்க கைலாய மலைக்கு போயிட்டாங்களாம். அப்போ ஒரு மனிதனுக்கு இது போல ஒரு வேட்கை வேண்டும், இது போல ஒரு வேட்கை வேண்டும். என்ன வேட்கை? சிவ வேட்கை. என்ன வேட்கை? சிவ வேட்கை. அந்த சிவபெருமானினுடைய திருவடியை அடைவதற்கான வேட்கை. அந்த சிவபெருமானினுடைய திருவடியை அடைந்து விட்டோமே என்றால் நமக்கு பிறப்பும் கிடையாது,
இறப்பும் கிடையாது. நாமும் சிவமாகவே மாறி அந்த பேரின்பத்திலே அவனோடு இரண்டர கலந்து விடுவோம். அதுதான் பேய் வேட்கை, அதுதான் பேய் வேட்கை. அதனாலதான் அம்மையார் மனிதர்களுடைய குணங்களை பேய்களாக காட்சிப்படுத்தினார். மனிதர்களுடைய குணங்களை உண்மையாவே நீங்க பேய் இருக்கா இல்லையான்னு எனக்கு கேட்கக்கூடாது. கண்ணால பார்க்காத வரைக்கும் அது இல்லைன்னு தான் சொல்லுவோம். உணர்ந்தவர்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய காரைக்கால் அம்மையார் இறைவனையே நேரில் கண்டவர். அவர்கள் காட்சிப்படுத்துகிறார்கள் என்றால் அது உண்மைதான். அருளாளர்கள் காட்சிப்படுத்துகிறார்கள். அம்மையார் மட்டும் கிடையாது, நம்முடைய திருமுறைகளை பாடிய அத்தனை அருளாளர்களும் பேய்களையும் பூதங்களையும் காட்சிப்படுத்துறாங்க. ஆனால் நாம் அதோடு நிற்கக்கூடாது. இப்போ ஒரு பேய்க்கும் ஒரு குணம் இருக்கு. அது எல்லாமே எல்லா மனிதர்கள்கிட்டையும் நாம பார்க்கிறோம். ஆக அந்த பேய் குணங்களை எல்லாம் நீக்கி நல்ல பேய்களாக காரைக்கால் அம்மையார் நற்கணத்தில் நம்மையும் ஒருவலாக்கினாய் என்று சொல்லுகிறார். ஆக நல்ல பேய்களாக அந்த இறைவனை அடையக்கூடிய அந்த வேட்கையோடு, அந்த பேய் வேட்கையோடு நாம் இறைவனை சென்று அடைய வேண்டும் என்பதுதான் இதனுடைய கருத்து என்று சொல்லி, எப்படி காரைக்கால் அம்மையார் இந்த மானிடம் உய்ய காலம் முழுதும் அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறாரோ, அதே போல நாமும் நம் காலம் இருக்கும் வரை அந்த ஆலங்காட்டு அப்பரையும் காரைக்கால் அம்மையாரையும் நம்முடைய சமய குறவர்களையும் நம்முடைய அருளாளர்களையும் நம்முடைய நாயன்மார்களையும் எல்லாரையும் நாம வணங்கி கொண்டே இருந்து அவர்கள் வழியில் செல்ல வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இந்த வாய்ப்பு அளித்த சைவ சமய பக்தஜன சபையோருக்கு அடியோருடைய மனமார்ந்த வணக்கங்களும் நன்றிகளும், அடியார் பெருமக்கள் இந்த அவைக்கு அணி சேர்க்கக்கூடிய அடியார்களுக்கும் அடியோருடைய மனமார்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வான்மூகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். ஹர 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 நம பார்வதி பதையே. ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா.